நம சிவாய. ஓம் முருகா சரணம். கொங்கு நாட்டின் பாரம்பரியத்தை கட்டி காக்கும் கொங்கு வேளாளர் குலத்தை சேர்ந்த சிங்கங்களே, உங்கள் கொங்கு இரத்தமான வழக்கறிஞர் ராஜசேகரனின் இனிய மாலை வணக்கங்கள். கொங்கு புகழ் வளர்த்து கொங்கு செழித்தால் எங்கும் செழிக்கும் என்ற கூற்றிற்கு ஏற்ப வான் புகழ் எட்டும் நிலையிலும் கடமை தவறாது இந்த இனிய நன்னாளில் KBN காணொளியை ஜூம் ஆப் வாயிலாக இன்று 4வது நாளை காண இங்கு குழுமியிருக்கும் அனைத்து சொந்தங்களையும் வருக வருக என்று வரவேற்கிறோம். KBN சார்பாக சின்ன வேடம்பட்டி சிறவை ஆதீனத்தின் முனைவர் தவத்திரு குமரகுருபர சுவாமிகளின் ஆசியும், பேரூர் ஆதீன் தவத்திரு மருதாசல அடிகார் அவர்களின் ஆசியுடனும் இன்று 4வது நாளாக KBN சார்பாக சுற்றுலா உலகளாவிய தொழில் எவ்வாறு நமது கரோனா காலத்திற்கு பின் இருக்கும் என்பதை பற்றியும் பேசுவதற்கு இன்று மலேசியா நாட்டை சேர்ந்த ஒரு தொழிலில் மேன்மை தாங்கி மிக பெருமையும் அந்த நாட்டின் புகழையும் அடைந்த நம் கொங்கு நாட்டின் கொங்கு வேளாளர் கவுண்டர் அவர்கள் வந்துள்ளார். அவர்களை பற்றிய ஒரு சிறிய முன்னுரை. திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு, அதாவது கடல் கடந்தாவது பொருள் தேட வேண்டும் என்று ஔவையார் அருளி செய்த கொற்றை வேந்தனின் தகர வர்க்கத்தின் எடுத்துக்காட்டாய் விளங்குபவர் இன்றைய பேச்சாளர். தத்தோ அப்படின்னா என்ன, அதைய சொல்லிவிட்டு உங்களுக்கு கொடுக்கிறேன். தத்தோ பெயர் பட்டம் மலேசிய நாட்டுக்கு போற்றத்தக்க செயல்களை புரிந்தவர்களுக்கு மட்டுமே கொடுக்கும் ஒரு உயரிய பட்டம். இங்கிலாந்து நாட்டின் சர் என்ற பட்டத்திற்கு இணையானதாகும். அந்த நாட்டின் மிக சிறந்த மிக சிலருக்கே கொடுக்கப்பட்ட ஒரு பட்டமாகும். அப்படிப்பட்ட ஒரு பட்டத்தை பெற்றவர்தான் இன்றைய பேச்சாளர். இவர் 43 ஆண்டுகளுக்கு மேல் சுற்றுலாத்துறையில் மிகுந்த அனுபவம் பெற்றவர். தொழிலில் மட்டுமல்லாது ஏசியன் டூரிசம் ட்ரெயினர்ஸ், அதாவது பயிற்சியாளரின் மாஸ்டர் ட்ரெயினராகவும் உருவேற்று ஜூம் 2007 முதல் 2013 வரை மாட்டா MATTA என்ற அமைப்பின் வைஸ் பிரசிடென்ட் ஆகவும், குலாலம்பூர் செலங்கோர் இந்தியன் சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரி என்று அழைக்கும் தொழில் அமைப்பின் கவுன்சில் மெம்பராகவும், டூரிசம் ப்ரொடக்டிவிட்டி நெக்சஸ் MPC என்ற அமைப்பின் நிர்வாக குழுவின் பிரதிநிதியாகவும், ATTIM அதாவது அசோசியேஷன் ஆஃப் டூரிசம் அண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மலேசியாவின் துணை தலைவராகவும், MTC அதாவது மலேசியன் டூரிசம் கவுன்சிலில் கூடுதல் தலைவராகவும், MITTA மலேசியன் இந்தியன் டூர் அண்ட் டிராவல் அசோசியேஷனின் தலைவராகவும், கிராண்ட் லோட்டஸ் டிராவல் ஏஜென்சிஸ் SDNBHT என்ற நிறுவனத்தின் டைரக்டராகவும் இருந்து வரும் இவர் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் என்ற பட்டப்படிப்பை யூனிவர்சிட்டி ஆஃப் டெக்னாலஜி மலேசியாவில் பட்டமேறு படிப்பு படித்தவர். நமது கொங்கு வேளாளர் கவுண்டர்ஸ் கூட்டத்தை சேர்ந்த இவர் பண்ணை கூட்டத்தை சேர்ந்த புத்திரர். நாமக்கல் எட்டுக்கை அம்மன் திருக்கோவிலை வழிபடும் இன்றைய நமது சிறப்பு பேச்சாளர் மலேசியா நாட்டை சேர்ந்த திரு டத்தோ தங்கவேலு குப்புசாமி அவர்களை வருக வருக என்று வரவேற்று இன்றைய உரையை துவங்குமாறு பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. எல்லோருக்கும் மாலை வணக்கம். திரு ராஜசேகர் அவர்களுக்கு அறிமுகப்படுத்தியதற்கு நன்றி.
கேபிஎன் குளோபல் கனெக்ஷன் என்ற நமது கூட்டு அமைப்பு என்ற என்னை இந்த ஒரு காணொளி பிரசன்டேஷனுக்கு அழைத்ததற்கு முதற்கண் நன்றி. என்னை பற்றி நான் சொல்லலாம் நினைத்திருந்தேன், ஆனால் அதில் ராஜசேகரே எல்லாத்தையும் சொல்லிவிட்டார். இருந்த போதிலும் அவர் சொன்னது வந்துட்டு இப்போ உள்ள நடைமுறைக்கு இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் நான் சொல்ல போறது வந்துட்டு ஒரு 5 நிமிடத்திற்கு என்னுடைய சரித்திரத்தை பத்தி, அதாவது எங்க பிறந்தது, எப்படி வளர்ந்தது, எப்படி படித்தது, எப்படி இங்க வந்தது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுகிறேன். அதற்கு முன்ன இன்றைக்குள்ள நிகழ்ச்சியை பத்தி நான் விவரமாக சொல்லுகிறேன். இன்றைக்குள்ள நிகழ்ச்சி வந்துட்டு முதலில் வந்துட்டு என்னை பற்றி ஒரு 5 நிமிடம் பேசுவேன். இரண்டாவது பற்றி மலேசியாவில் உள்ள கொங்கு மக்களை பற்றி ஒரு 5 நிமிடம் பேசுவேன். உலக அளவில் உள்ள தமிழர்களும் அல்லது உலக அளவில் உள்ள கொங்கு மக்களை பற்றியும் எனக்கு தெரிந்த அளவில் ஒரு 5 நிமிடம் பேசுவேன். அதற்கு பிறகுதான் இந்த கொரோனா வைரஸின் இந்த காலகட்டத்தில் இந்த கொரோனா வைரஸ் வந்து நம்மளை எப்படி தாக்கியது, அதனுடைய விளைவுகள் எப்படி, அதனோட நம்ம வந்துட்டு அதை எப்படி தாண்டி வரப்போகிறோம், இன்றைக்கு உலக அளவில் அதை எப்படி அதை வந்துட்டு கண்ட்ரோல் பண்றாங்க, அதையும் பார்த்துட்டு இந்த வியாபாரத்தில் உள்ளவங்களுக்கு எப்படி இது பாதிக்கப்பட்டிருக்குது, அதுவும் சுற்றுலாத்துறையில் உள்ளவர்களுக்கு எப்படி அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு இன்றைக்கு நான் எடுத்து சொல்ல இருக்கின்றேன். இறுதியாக வந்துட்டு நான் சொல்ல போகிறது வந்துட்டு கொங்கு, அதாவது நம்ம கொங்கு மக்கள் எப்படி இந்த உலக அளவில் ஒற்றுமையாகவும் அல்லது நம்ம வந்துட்டு எப்படி நமக்குள் இந்த தொழில் அல்லது வாணிகத்தை இன்னும் மேலும் மேலும் முன்னேற்றம் அடைவதற்கும் ஊக்குவிக்கிறதுக்கும் ஒரு நெட்வொர்க்கிங் சிஸ்டம் அமைத்து எப்படி செய்ய முடியும். இதுதான் ஒரு 4 சப்ஜெக்ட்ஸை நான் இன்றைக்கு எடுத்து உரைக்க இருக்கின்றேன். முதலில் என் பெயர் அவர் அழகாக சொல்லிவிட்டார், தங்கவேலு குப்புசாமி. மலேசியால இந்த டத்தோ என்ற பட்டம் வந்துட்டு ஒரு ஏதாவது ஒரு நன்மைகள் செஞ்சிருக்கணும், பொதுமக்களுக்கு ஒரு பிரமாதமா ஏதாவது செஞ்சிருக்கணும். ஸோ அது மாதிரி இருக்கும்போது எனக்கு வந்துட்டு இந்த 13 மாகாணங்கள் இருக்கு மலேசியால. அதில் ஒரு மாகாணத்தில் உள்ள சுல்தான், அதாவது அந்த மாகாணத்தில் உள்ள ராஜா என்றவர் எனக்கு இந்த பட்டத்தை வழங்கி இருக்கிறார். இந்த பட்டம் வழங்கி ஒரு 5 வருஷம் ஆகிறது. நான் பிறந்தது வந்துட்டு கொடுமடியில கொந்தாலம் புதூர் என்ற ஊரில், ஈரோடு தாலுகா. அந்த காலத்துல ஈரோடு வந்து தாலுகா இருந்துச்சு, கொடுமடி. ஆனா அது அம்மாவோட ஊர். அப்பாவோட ஊர் வந்துட்டு சானார்பாளையம் புதூர்னு சொல்லுவாங்க, பிளிக்கல் பாளையம் போஸ்ட். அது வந்துட்டு இக்கரையில இருக்கிறது. அதாவது பிளிக்கல் பாளையம் என்ற இடத்துல இருந்து ஒரு ஆறு, காவேரி ஆறு இருக்கும். அதுல பரசுல தாண்டி தான் அந்த பகுதி போனோம் அக்கறைக்கு. பிறந்தது அங்க. 3 வயதில் நான் வந்துட்டு அப்பா அம்மா கூட தண்ணி கப்பலில் மலேசியாவுக்கு, அவங்க கூட 3 பேரும் ஒன்றாக மலேசியாவுக்கு வந்திருந்தோம். வந்திருந்து அந்த காலத்துல வந்துட்டு இந்தியர்கள் பொதுவாக வர்றவங்க எல்லாம் ஒரு ரப்பர் தோட்ட தொழிலாளர்களாகத்தான் வந்து சேர்ந்தோம். ஸோ பொதுவாக நாங்கள் ஒரு ரப்பர் தோட்ட தொழிலாளி மகன் தான். அப்பாவும் அம்மாவும் ரப்பர் தோட்ட தொழிலாளர்கள் தான். வந்து இங்கேயே 11வது வகுப்பு மலேசியால வந்துட்டு SPM என்று சொல்லுவார்கள். இந்தியாவில் வந்து SSLC மட்டும் படிப்போம். படித்து முடிந்த பிற்பாடு 1971 இந்த மலேசியாவில் உள்ள அரசாங்கம் வந்துட்டு கெடுபிடியாக இருந்துச்சு. அப்ப வேலை பற்றாக்குறையா இருக்கும்போது ஆட்கள் வந்துட்டு இந்த நாட்டு பிரஜைகளுக்கு தான் முதல் வாய்ப்பு உண்டு, பிரஜை இல்லாதவர்களுக்கு வந்துட்டு வாய்ப்பு இல்லை என்று சொல்லும் போது 71 குடும்பமாகவே நாங்கள் எல்லோருமே, அதாவது நானும் என்னோட தம்பி தங்கச்சிகள் 2 பேரும் எல்லோருமே நாங்க வந்துட்டு இந்தியாவுக்கு திரும்பிட்டோம். இந்தியாவுக்கு வந்து பார்க்கும்போது இங்க இருக்கிறதுக்கும் அங்க இருந்ததுக்கும் வாழ்ந்ததுக்கும் ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு. நாங்கள் என்ன செஞ்சிட்டோம், நான் தந்தையர்கிட்ட அப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டு, தயவு செய்து என்ன மலேசியாவுக்கே நானே போய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் மட்டும் மலேசியாவுக்கு ஒரு தகரப்பட்டியோட வந்தேன். அந்த தகரப்பட்டியோட வந்ததுதான் இன்றைக்கு எங்க வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு அப்பாவோட தங்கைகள் 2 பேர் இருந்தாங்க. அவர் வீட்டில் இருந்துட்டு சிங்கப்பூருக்கு விண்ணப்பம் செய்தேன் கஸ்டம்ஸ் ஆபீசர் வேலைக்கு. கஸ்டம் ஆபீசர் வேலை விண்ணப்பம் செய்தும் அதுல தேர்ச்சி பெற்று கஸ்டம் ஆபீஸாக 6 வருஷம் கஸ்டம் ஆபீசர் வேலையாக சிங்கப்பூர்ல வேலை செஞ்சேன். 1972 இருந்து 76 மட்டும். 76 வந்துட்டு அடிக்கடி அப்பா அம்மா ஊர்ல வந்து பார்க்கணும்னு ஒரு எண்ணம் இருக்கும்போது, அடிக்கடி வரணும்னா என்ன எதுல இருந்தா அடிக்கடி போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்துச்சு. அப்ப ஏர்லைன்ல சேர்ந்தா தான் அடிக்கடி ஊருக்கு போகலாம்.
ஏர்லைன்ல டிக்கெட்டுகள் வந்து இலவசமாக இருக்கும், அப்பா அம்மாவுக்கு தம்பி தங்கச்சிகளுக்கு இலவசமாக இருக்கும் அப்படின்றது மலேசியா ஏர்லைன்ஸ்ல 1976 பிப்ரவரியில சேர்ந்தேன். 1976 சேர்ந்தது. அன்றையிலிருந்து சுற்றுப்பிரயாணம் என்றால் எனக்கு ஒரு பிடிமானமான தொழில் மாதிரி அதை ஏற்றுக்கொண்டேன். இருந்த போதிலும் அது ஆரம்பத்தில் பிடிக்கல. நாளாக வந்துட்டு சுற்றுப்பிரயாணம் என்றால் எனக்கு ரொம்ப பிடித்திட்டது. 1976 இருந்துட்டு 2006 மட்டும், அதாவது ஒரு 32 வருடமா மலேசியா ஏர்லைன்ஸ்ல பணிபுரிந்தேன். ஆரம்ப காலத்துல இன்ஃபிளைட் சூப்பர்வைசர், இன்ஃபிளைட் ஃபிளைட் பர்சனாக இருந்தேன். அப்புறம் இன்ஃபிளைட் டைரக்டராக இருந்தேன். இறுதியாக வந்துட்டு இன்ஃபிளைட் கண்ட்ரோலராக நான் ரிட்டையர் பண்ணினேன். 2006ல ரிட்டையர் பண்ணேன். ஆனா 2006ல ரிட்டையர் பண்றதுக்கு முன்பே நாங்கள் வந்துட்டு, ஏன்னா ரிட்டையர் பண்றது அந்த காலத்துல 55 வயதுல 55 வயதுல ரிட்டையர் பண்றதுக்கு முன்ன 55 வயதுலயே நம்ம ரிட்டையர் பண்ணிட்டா இன்னும் நம்ம வாழ போற நாள்ல என்ன செய்ய முடியும் அப்படின்ற எண்ணத்துல டிராவல் ஏஜென்சி ஒன்று ஆரம்பிச்சோம். ஸோ நான் வந்துட்டு 2000 வருஷத்திலேயே நாங்கள் ஒரு டிராவல் ஏஜென்சியை ஆரம்பித்து விட்டோம். அந்த டிராவல் ஏஜென்சி மலேசியால வந்து டிராவல் ஏஜென்சி ஒரு லைசன்ஸ் கொடுக்கப்படணும். அதாவது இன்பவுண்ட் லைசன்ஸ், அவுட் பவுண்ட் லைசன்ஸ், டிக்கெட்டிங் லைசன்ஸ் இல்லாம இந்தியா மாதிரி ஒரு யார் வேணுமாலும் டிராவல் அண்ட் டூர் செய்ய முடியாது. ஸோ அப்படி ஒரு லைசன்ஸ் பெற்ற ஏஜென்சியாக தான் நாங்கள் அதை பெற்று அந்த லைசன்ஸுக்கு பிற்பாடு இன்பவுண்ட் அவுட் பவுண்ட் டிக்கெட்டிங் எல்லாம் செய்தோம். சுற்றுலா பிரயாணம் நிறைய செஞ்சோம். அதுக்கு பிற்பாடு நாங்கள் வந்துட்டு இப்ப டிராவல் ஏஜென்சியும் பார்த்து கொண்டு இருக்கும் போது அதே சமயத்துல படிப்பும், அதாவது நான் வந்துட்டு மாஸ்டர்ஸ் படிக்கும் போது 43 வயசு மாஸ்டர்ஸ் ஆஃப் டிரான்ஸ்போர்ட் பிளானிங்லையும் இன் பிராக்கெட்ல ஏர் டிரான்ஸ்போர்ட்டுக்கு படித்தேன். 43 வயசுல படிச்சு கொண்டு இருக்கும் போது ஏர்லைன்ல வேலை செஞ்சு கொண்டு இருக்கும்போது இன்னொரு டிராவல் ஏஜென்சியில நாங்க ஒரு டிராவல் ஏஜென்சியில ஒரு பங்காளர்களா இருந்து அதையும் படித்து கொண்டு மூவி இண்டஸ்ட்ரியில, அதாவது இந்தியாவில வந்துட்டு நாங்க வந்துட்டு நானும் நிறைய ஆடியோ வீடியோ மூவி இண்டஸ்ட்ரியிலையும் நிறைய படங்களை வாங்கி மலேசியாவில் உள்ள டெலிவிஷனுக்கும் தியேட்டர்களுக்கும் விநியோகம் செய்திருந்தேன். அப்போ ஒரே சமயத்துல அந்த 40 வயசுல இருந்து 50 வயசுக்குள்ள அந்த சமயத்துல வந்துட்டு 4-5 வேலை செஞ்சு கொண்டிருந்தேன். ஏர்லைன்ஸ்லயும் வேலை செஞ்சு கொண்டிருந்தேன், படித்தும் கொண்டிருந்தேன், டிராவல் ஏஜென்சியும் வச்சு கொண்டிருந்தேன், மூவி பிசினஸும் செஞ்சு கொண்டிருந்தேன். அது எங்களோட சொந்தக்காரர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கு தான் அது நன்றாக புரியும். ஸோ அது வந்துட்டு என்னோட அப்புறம் 2006ல இருந்துட்டு வேலையை விட்டு மலேசியன் ஏர்லைன்ஸ்ல இருந்து ரிட்டையர் பண்ண பிற்பாடு நான் வந்துட்டு டிராவல் ஏஜென்சியை பெருசாக கொண்டு வர்றதுக்கு பாடுபட்டேன். 2012ல வந்துட்டு இந்திய அரசாங்கம் எங்களுக்கு வந்துட்டு அவுட் சோர்ஸ் விசா அப்படின்ட்டு எங்களை வந்துட்டு கிராண்ட் லோட்டஸ் டிராவல் ஏஜென்சியை வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க. அதாவது மலேசியால இருந்துட்டு இந்தியாவுக்கு போறவங்க மலேசியால உள்ள அத்தனை பேரும் எங்க கிட்ட தான் வந்து அந்த விசா எடுக்க முடியும். அவங்க வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு அவுட் சோர்ஸ் பண்ணி பிரைவேட்டா எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு ஒரு 1000 பேர் எங்ககிட்ட வந்து விசா எடுப்பாங்க. ஆரம்பத்துல வந்துட்டு மலேசியால தலைநகர்ல மட்டும் கோலாலம்பூர்ல மட்டும் தான் அந்த ஆபீஸ் வச்சிருந்தோம். பிறகு வந்துட்டு பினாங், ஜோஹோர், மற்ற மாநிலங்களுக்கெல்லாம் காலப்போக்கில் வந்துட்டு எல்லா அலுவலகங்களும் வந்துட்டு நாங்க வந்துட்டு அங்க அமைத்திருந்தோம். ஸோ 2007ல இருந்துட்டு 3 வருஷத்துக்கு முன்னதான் அந்த அந்த எங்களோட கான்ட்ராக்ட் முடிந்த பிற்பாடு, காலாவதி முடிந்த பிற்பாடு இப்ப வந்துட்டு எல்லாம் ஆன்லைன்ல செய்யறதுனால அதை நாங்க விட்டுட்டோம். ஸோ ஒரு 10 வருட காலமாக வந்துட்டு நான் வந்துட்டு இந்திய அரசாங்கத்துக்கு அவங்க செய்ய வேண்டிய வேலையை, அதாவது விசா வேலைகளை எங்க கிட்ட கொடுத்துட்டாங்க. நாங்கள் அந்த விசா வேலையை செஞ்சு கொண்டு இருந்தோம். ஒரு 10 வருஷமா நான் அது வந்துட்டு மேற்பார்வையாளரும் உரிமையாளரும் அந்த இந்தியா விசாக்கள் இருந்திருக்கோம். ஓகே, இந்த வகையில் இருக்கும்போது இப்ப வந்துட்டு மலேசியாவில் உள்ள கொங்கு பார்ப்போம். மலேசியாவில் உள்ள கொங்கு மக்கள் வந்துட்டு அதே மாதிரிதான் நிறைய பேர் வந்துட்டு அந்த காலத்துல 1950ல இருந்துட்டு 60க்குள்ள நிறைய மலேசியால இருந்து, அதுவும் நம்மளோட ஈரோடு, நாமக்கல், கோவை, திருப்பூர் இந்த மாதிரி ஒரு இடங்கள்ல இருந்து நிறைய மக்கள் வந்து எல்லாருமே வந்து தொழிலாளர்களாக தான் நிறைய வந்திருக்கிறார்கள். அவர்கள் வந்துட்டு சில பேர் வந்து தோட்ட தொழிலாளர்கள், ரப்பர் தோட்ட தொழிலாளர்களும், சில பேர் வந்துட்டு விவசாயம் தொழிலாளர்கள். இன்றைக்கு மலேசியாவில் ஒரு இடம் இருக்கிறது, கேமரன் ஐலண்டு, குளிர்ச்சியான ஊட்டி மாதிரி இருக்கும் அந்த இடம். அந்த இடத்துல வந்துட்டு பார்க்க பாதிக்கு மேல 3/4 பேர் வந்துட்டு கொங்கு இனத்தை சேர்ந்தவர்கள் தான் எல்லாம் அவர்கள். ஆனா கொங்குன்னு சொன்னார் மலேசியால பொறுத்தவரையிலும் கொங்கு மக்கள் வந்துட்டு பணம் வசதி உள்ளவர்கள் சொல்லலாம் மொழிய ஒரு பணம் இல்லாதவர்கள் சொல்ல முடியாது. யாருக்கிட்டையும் கையேந்தி வாங்குற மாதிரி இருக்க மாட்டார்கள்.
இந்தியர்கள் நிறைய இருக்கிறார்கள் மலேசியார்கள், பல ஜாதிகள் இருப்பார்கள். ஆனா கொங்குன்னு சொன்னீங்கன்னா அவர்களை வந்துட்டு பிள்ளைகளை படிக்க வைக்கிறதுலும் சரி, பிள்ளைகளை முன்னேற்றுவதிலும் சரி, எல்லா வகையிலும் சரி ஓரளவுக்கு என்ன மாதிரி எல்லாரும் ஒரு அளவுக்கு முன்னிருக்கிறார்கள். அந்த கொங்கு வம்சத்தை சேர்ந்தவர்கள் மலேசியாவில் வந்துட்டு இன்றைக்கு வந்து 190% நான் சொல்லலாம் 90% மக்கள் வந்துட்டு கொங்குவில் உள்ளவர்கள் ஓரளவுக்கு நல்லா படித்திருப்பார்கள், நல்ல வேலையிலேயே ஒரு தொழில் இருப்பார்கள், வியாபாரத்தில் இருப்பார்கள். ஸோ அதே மாதிரிதான் நானும் வந்துட்டு ஓரளவுக்கு படித்திருக்கிறேன், வேலையிலும் இருந்தேன், இப்பொழுது ஒரு நல்ல தொழிலிலும். அந்த தொழில் என்னோட தொழில் என்றால் சுற்றுலாத்துறை. ஓகே, இன்றைக்கு தமிழர்கள் இந்த உலகத்துல பார்க்கும்போது இந்தியாவில் வந்துட்டு நான் மலேசியா ஏர்லைன்ஸ்ல வேலை செய்யும் போது இந்தியாவுக்கு வந்துட்டு ஒரு எப்படியும் ஒரு 400-500 தடவை வந்திருப்பேன். லண்டனுக்கு வந்துட்டு ஒரு 200 தடவையாவது போயிருப்பேன். பிரான்ஸுக்கு ஒரு 100 தடவை, ஜூரிக்கு சுவிட்சர்லாந்துக்கு ஒரு 100 தடவை போயிருப்பேன். ஆனா தமிழ் என்ற வார்த்தைகளை வந்துட்டு உலகம் பூரா பரப்பினவர்கள் இந்தியாவில் உள்ள தமிழர்கள் இல்ல, இந்தியாவில் உள்ள ஸ்ரீலங்காவில் உள்ள தமிழர்கள் அகதிகளாக போய் இந்த உலகம் பூராவும் கனடால ஒட்டாவால போய் பாருங்கள், தமிழர்கள் ரெஸ்டாரண்ட், தமிழர்கள் பண்பாடு, தமிழர்கள் கலாச்சாரத்தை பூரா பரப்புகிறாங்க. நான் ஒவ்வொரு சமயம் அந்த ஊர்களுக்கு எல்லாம் போகும்போது இவர்கள் தமிழ் கலாச்சாரத்தை பார்க்கும்போது அப்படியே எனக்கு மனசு வந்துட்டு ஒரு அளவுக்கு நின்று பார்ப்பேன். தமிழர்கள் இப்படி இருக்கிறார்களா? கனடால இருக்கிறார்கள், சுவிட்சர்லாந்து, டென்மார்க், நார்வே இந்த மாதிரி ஊர்கள் எல்லாம் போய் பார்த்தா, ஏன் ஆஸ்திரேலியா, நியூசிலாந்து எல்லா ஊர்லயும் இருக்கிறார்கள். ஆனா கொங்கும் இருக்கிறார்கள். ஆனா நிறைய கொங்கு மக்கள் வந்துட்டு எல்லாம் அமெரிக்காவுக்கு நிறைய போயிருக்கிறார்கள், மலேசியாவுக்கு நிறைய வந்திருக்கிறார்கள், யூரோப்புக்கு போயிருக்காங்க. ஆனா ஸ்ரீலங்கன் தமிழர்கள் தான் உலக அளவுக்கு தமிழை வந்து பெரும்பாலாக புகழ்படுத்தி வச்சிருக்கிறார்கள். இன்னொன்று சொல்ல போனால் இப்பொழுது மலேசியாவுக்கு இந்தியர்கள் இங்க வராங்க வேலைக்கு. 2 விதமான கேட்டகரியும் இருக்கு. ஒரு கேட்டகரி வந்துட்டு எக்ஸ்பேட்ரியேட் ப்ரொஃபஷனல் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ப்ரொஃபஷனலா வரவங்க வந்துட்டு மலேசியாவுக்கு வந்துட்டு அருமையான வேலையில் தங்குவார்கள். $1000 குறைவான சம்பளம் கிடைக்கும். அது படிப்பு உள்ளவர்கள் தான். ஸோ அங்கிருந்து வரும்போதே மலேசியாவுக்கு வரும்போது ப்ரொஃபஷனல் ஒர்க் பெர்மிட் எடுத்துட்டு வரணும். அந்த ப்ரொஃபஷனல் ஒர்க் பெர்மிட்ல வந்திருந்தார்களா அவர்களுக்கு வந்துட்டு ஒரு நல்ல வேலை உத்தியோகம், 4000 மலேசியன் ரிங்கிட், 4000 ரிங்கிட்டுக்கு மேல வரும், அதாவது $1000 மேல. அதை எடுத்துட்டு அந்த மாதிரி வந்தவர்கள் வந்துட்டு ஒரு அளவுக்கு வசதியாகவும் இருக்கிறார்கள், எங்களோட ஈடாகவும் இருக்கிறார்கள், நல்ல மாதிரியாகவும் இருக்கிறார்கள். 2வது கேட்டகரி ஒன்று இருக்கிறது, பாவம் சொல்லலாம், அவர்கள் வந்துட்டு லேபர் கேட்டகரியில வருகிறார்கள். லேபர் கேட்டகரி மலேசியால வந்துட்டு 1200 ரிங்கிட் தான் ஒரு சம்பளம் கொடுப்பாங்க. அது வந்துட்டு ஒரு 1200 ஒரு $300 கூட வராது மலேசியாவுக்கு, US$க்கு. அந்த மாதிரி வரவங்க வந்துட்டு மலேசியால மட்டும் இல்ல, கல்ஃப் நாட்டிலும் சரி, எக்ஸ்பெக்டட் யுஎஸ்ஏல ஓரளவுக்கு போனவர்கள் கொங்குல உள்ளவங்களும் சரி, தமிழர்களும் சரி, இந்தியர்கள் அமெரிக்காவுக்கு போறவங்க பூராவும் ஓரளவுக்கு படித்தவர்களா இருக்கிறார்கள், நல்ல தொழிலில் இருக்கிறார்கள், வசதியாகவும் இருப்பார்கள். ஆனால் சிங்கப்பூருக்கோ கல்ஃப் நாட்டு, அதாவது UAE, துபாய் இந்த மாதிரி நாட்டுக்கோ மலேசியாவுக்கு வர தொழிலாளர்கள் நன்றாக கவனிங்கள், நல்ல வசதியாக இருக்கப்பட்டார்கள். சில சமயம் நான் சொல்ல போனா அவங்க ஊர்ல ஒரு குடிசை வீட்டில் இருந்திருந்தாலும் நல்ல மாதிரியாக திருப்தியாக வாழலாம். இன்றைக்கு சிங்கப்பூர்ல வந்துட்டு கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்டவர்கள் அதிகமானவர்கள் வந்துட்டு இந்த டொமெட்ரீஸ்ல வாழ்ந்தவர்கள், அவர்கள்லாம் வேலைக்கு போவார்கள். டொமெட்ரீஸ் மாறினா ஒரு படுக்கை வந்துட்டு ட்ரெயின்ல வந்துட்டு கீமாடி 2 மாடி 3 மாடி இருக்கிற மாதிரி 4 மாடியில் உள்ள ஒரு ரூமுக்குள்ள ஒரு 8 பேர் இருப்பாங்க. அது மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் தான். ஆனா லேபரஸா வர்றது வந்துட்டு மக்கள், கொங்கு மக்களுக்கும் இன்று சொல்கிறேன், 2 முறை சிந்திச்சு பாருங்கள். எந்த நாட்டுக்கு போனாலும் எக்ஸ்பெக்ட்ரியேட்டா ப்ரொஃபஷனலா போகுங்க, ஒரு லேபராக போகாதீங்க. லேபராக போறதுக்கு தமிழ்நாட்டுல நிறைய வாய்ப்பு இருக்கு, இந்தியால நிறைய வாய்ப்பு இருக்கு. நான் உலகம் பூராவும் சுத்தி பார்த்திருக்கிறேன். அக்கறைக்கு இக்கரை பச்சை மாதிரி என்று மற்ற நாடுகளுக்கு போயிட்டு அவதிப்பட வேண்டாம் என்று அதையும் சொல்லிக்கிறேன். அடுத்தது இப்ப வந்துட்டு என்னோட டாபிக் என்னவென்றால், இன்றைக்கு உள்ள 2 டாபிக் இருந்துச்சு. அந்த முக்கியமான டாபிக் வந்துட்டு கொரோனா வைரஸ் இப்போ உள்ள காலகட்டத்துக்கு சுற்றுலா பிரயாணம் எப்படி இருக்கும், கொரோனா வைரஸ் முடிந்த பிற்பாடு சுற்றுலா பிரயாணம், சுற்றுலா தொழில் எப்படி, சுற்றுலா பிரயாண தொழில் எப்படி இருக்கும். இதுதான் என்னுடைய இன்றைய சப்ஜெக்டோட டைட்டில்ஸ். இன்றைக்கு பார்க்க போகும்போது சுற்றுலா வந்துட்டு பொதுவாக பார்க்கும்போது இன்னைக்கு நான் ஒரு ஸ்லைடை காமிக்கிறேன், அதுல பாருங்க. நீங்க ஒரு சின்ன வீடியோ ஒன்று காமிக்கிறேன். அதுல நீங்க பாத்தீங்கன்னா
அந்த சுற்றுலாவுக்கு வந்துட்டு விமான போக்குவரத்து முக்கியம். விமான போக்குவரத்து உலக அளவில் ரொம்ப முக்கியம். இன்றைக்கு பார்த்தா ஒவ்வொரு விமானமும் வந்துட்டு சிறிய விமானமா இருந்தாலும் மலேசியா ரிங்கிட்டுக்கு வந்துட்டு 100-200 மில்லியன் ரிங்கிட் வரும். அதாவது 40-50 US டாலருக்கு வந்துட்டு பில்லியன் ரிங்கிட் வரும். இப்போ 1 மில்லியன் ரிங்கிட் வந்துட்டு 10 லட்சம்னா நீங்க கணக்கு பண்ணிக்க வேண்டியதான். ஸோ சில இது வந்துட்டு கோடிக்கணக்கான விலையில் உள்ள விமானங்கள் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு பார்க்கிங் பண்றதுக்கு இடம், நிறுத்தப்படுறதுக்கு இடம் இல்லாத அளவுக்கு நின்று கொண்டு இருக்கிறது. இந்த வீடியோவை பாருங்கள். இதை பார்த்த பிற்பாடு நான் உங்களுக்கு வந்துட்டு அதோட விளைவுகளையும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் சொல்கிறேன். ஆடியோ இருக்கா? இதுதான் இன்றைய சூழ்நிலை. அதாவது உலக அளவில் எல்லா விமானங்களும் இன்றைக்கு வந்துட்டு நிறுத்தி வைக்கப்பட்டது. ஏன்னா கொரோனான்ற வியாதி வந்துட்டு இங்க கூட்டமாக யாராவது 3 அடிக்கு பக்கத்துல இருந்தா ஒற்ற வியாதியாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. அப்படி இருக்கிற வியாதி வந்துட்டு விமானத்துல செல்றதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு மலேசியால கூட எங்களுக்கு வந்துட்டு சில இடங்கள்ல வந்துட்டு இன்றைக்கு 13 மாநாடுல வந்து 13 ஸ்டேட்ஸ்ல வந்துட்டு இன்னைக்கு ஒரு 6 ஸ்டேட்டுக்கு வந்துட்டு தடையை வந்துட்டு கடத்தி விட்டுறாங்க, லிஃப்ட் பண்ணிட்டாங்க. அதாவது 6 இடங்கள்ல 6 மாகாணத்துல வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு ஓரளவுக்கு போகலாம் வரலாம். ஸோ அப்படி இருக்கும்போது, ஆனால் அந்த 6 இடங்களிலும் போறது வர்றது வந்துட்டு ஒரு பஸ்லயோ பேருந்து வண்டியில உட்கார்ந்தோம்னா 1 சீட் 2 சீட்டுல ஒரு ஆள் தான் உட்கார முடியும். அதே மாதிரி விமானத்திலும் என்ன சொல்லியிருக்கிறாங்க, விமான போக்குவரத்து ஆரம்பித்தால் கூட இன்னொரு 3 மாதமோ 6 மாதமோ ஒரு விமான சீட்டுல 3 சீட் இருந்தால் அந்த ஒரு சீட்டுல தான் உட்கார முடியும். அப்படின்னா 100 பேர் ஏற வேண்டிய விமானத்துல வந்துட்டு 50 பேர் தான் ஏறதுக்கு அந்த அரசாங்கமோ அந்த டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் ஏவியேஷன் வந்துட்டு அவங்களுக்கு அனுமதி கொடுப்பார்கள். அப்படி இருக்கும்போது எப்படி விமானங்களோ அல்லது ஏர்லைன்ஸுங்களோ எப்படி வந்துட்டு அவர்கள் வந்துட்டு இந்த தொழிலையோ இந்த பிசினஸையோ இன்னும் நீடிச்சு கொண்டு வர முடியும்? ஸோ ஏர்லைன்ஸுங்க வந்துட்டு இதோட ஒரு 10-15 ஏர்லைன்ஸ் வந்து உலக அளவில் மூடப்பட்டு விட்டது, பேங்க்ரப்சி மாதிரியா ஆகிவிட்டது. அதுல வெர்ஜின் அட்லாண்டிக் என்ற ஏர்லைன்ஸ் வந்துட்டு ஆஸ்திரேலியால பெரிய ஏர்லைன்ஸ் இன்றைக்கு மூடப்பட்டு விட்டது. அவங்களால தாக்கு பிடிக்க முடியல. ஸோ இதுல வந்துட்டு பாதிக்கப்படுறது வந்துட்டு இந்த கொரோனா வைரஸ்ல பாதிக்கப்படுறது வந்துட்டு
முதலாக பாதிக்கப்படுறது வந்துட்டு ஏர்லைன்ஸ், ஹோட்டல்ஸ், டூர் அண்ட் டிராவல் ஏஜென்சி. அதே சமயத்துல இவர்கள் தான் ஆக கடைசியாக வந்துட்டு ரிகவரி, அதாவது எல்லாத்தையும் தவிர்த்து வியாபார தொழில வர்றவங்களுக்கு வாய்ப்பு உண்டு. வீடு கண்டிப்பாக தேவைப்படும், சாப்பாடு கண்டிப்பாக தேவைப்படும், உடைகள் தேவைப்படும், வேலைக்கு கண்டிப்பா தேவைப்படும். ஆனால் ஏர்லைன்ஸ்ல போக்குவரத்தோ சுற்றுலா பிரயாணமோ அது வந்துட்டு தேவைப்படாதது ஒன்று. பணம் வசதி உள்ளவர்கள், பணம் அதிகமா உள்ளவர்கள் தான் சுற்றுலா பிரயாணம் செய்வார்கள். ஆனா விமானத்தில் போக்குவரத்து செய்யறவர்கள் வந்துட்டு உற்றார் உறவினர்களை போய் பார்க்கணும், நாம சாமி கும்பிட போகணும், ஒரு குலதெய்வத்தை பார்க்கணும், அந்த மாதிரி இருக்கிறது. ஒரு மருத்துவ ட்ரீட்மெண்ட்க்கு பார்க்க போறதுக்கு அது மாதிரி உள்ளவங்க கண்டிப்பாக விமானத்துல வர்றதுக்கு கண்டிப்பா பார்ப்பாங்க. ஆனால் சுற்றுலா பிரயாணம், அதாவது லேஜர் ஹாலிடே மாதிரி போறதுன்னு என்றால் அதுதான் கடைசியாக நினைக்க வேண்டிய இதா வரும். ஸோ அப்படி பார்க்கும் பொழுது இன்றைக்கு வந்துட்டு இந்த இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு இன்றைக்கு பார்த்தீங்களா, ஆரம்பிச்சது வந்துட்டு வூஹான் என்ற ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல, மாகாணத்துல, சைனால ஹூபே ப்ராவின்ஸ்ல வூஹான்ல 24 டிசம்பர்ல ஆரம்பித்திருக்கு. அந்த காலகட்டத்திலேயே அவங்களுக்கு தெரியுது அந்த வூஹான் அந்த கொரோனா வைரஸ் வந்திருக்கு, ஒரு அபாயமான வைரஸ், இதை உலக அளவிற்கு ஒரு பெருசா அலாம் பண்ணி விட்டுருந்துருக்கலாம். அவர்களோட நாட்டிலேயே அதை வந்துட்டு கண்டெயின் பண்ணி அவர்கள் வந்துட்டு அது பிரமாதமாக தப்பிச்சிட்டார்கள். இன்றைக்கு பார்த்தால், பத்திரிகையில பார்த்தால், இன்றைக்கு உலகத்திலேயே அதிகமான கொரோனா வைரஸ் பாதிக்கப்பட்ட நாடு என்றால் அளவுக்கு மீறி பெருமையை பாராட்டக்கூடிய நாடாக இருந்த யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா இன்றைக்கு வந்துட்டு கன்ஃபார்ம் கேசஸ் வந்துட்டு 1,188,826 மக்கள் வந்துட்டு பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுல வந்துட்டு 68,606 பேர் நேற்று அளவுக்கு இறந்திருக்கிறார்கள். இந்த கொரோனா வைரஸில் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கிறார்கள். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு இந்தியாவை எடுத்துக்கிட்டா நேற்று வரை ஏசியால வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு சைனா பெருசா இருந்துச்சு. ஆனால் இன்றைக்கு இந்தியா வந்து நேற்று மட்டும் 42,670, இன்றைக்கு 45க்கு மேல வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதுல வந்துட்டு 1,395 பேரு இறந்திருக்கிறார்கள். இதுவரையிலும் 11,782 பேர் தான் அதுல இருந்துட்டு வீழ்ச்சிப்பட்டு ரிகவர் பண்ணிட்டு வந்திருக்கிறார்கள். ஆனா மலேசியாவை பொறுத்து பார்க்கும்போது இந்தியாவோட மலேசியா தான் கொரோனா வைரஸ் முதல் கண்டுபிடிக்கப்பட்டது. அதுல மலேசியா நேற்று மட்டும் பார்த்தா, நேற்று மட்டும் எங்களுக்கு வந்துட்டு 6,000 பேர் தான், அதாவது 7 மடங்கு குறைவு இந்தியாவோட. ஆனா பாப்புலேஷன் படி பார்க்கும் போது நாங்க வந்துட்டு ஒரு 3 கோடி மக்கள் தான் இருக்கிறாங்க, நீங்கள் வந்துட்டு 139 கோடி மக்கள் கிட்ட இருக்கிறீர்கள் இந்தியாவை பொறுத்தவரை. ஸோ எங்களோட இறப்பு வந்துட்டு 105 தான் இறப்பு. ஸோ மலேசியா வந்துட்டு அது பிரமாதமாக கொண்டாடி இருக்கிறார்கள். நான் எங்க மலேசியால ஒரு பத்திரிகை இருக்கு, ஸ்டார் பத்திரிகையில வந்துட்டு முதல்ல கொரோனான்னு பார்க்கும்போது 3,000 பேத்துக்கு மேல பாதிக்கப்பட்டவர்கள், 30,000 பேத்துக்கு மேல, 3,000 பேத்துக்கு மேல இறந்திருக்கிறார்கள் என்று போட்டா முதல்ல யாருன்னு போட்டுட்டா சைனாவை தான் போட்டிருந்தாங்க. இன்றைக்கு 10 நாடுகளில் வந்துட்டு சைனா இல்லாம போயிட்டு இருக்கு. முதல் நாடு அமெரிக்காவும், இரண்டாவது ஸ்பெயின், இத்தாலி, யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி, ரஷ்யா, டர்க்கி, பிரேசில், ஈரான், 10 நாடுகளை பார்க்கும்போது சைனா காணாம போயிட்டது. அந்த 10 நாடுகளை மற்ற நாடுகள் வந்துட்டு எடுத்துட்டு, சைனா வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு அவங்க வந்துட்டு அந்த கொரோனா வைரஸை வந்துட்டு அவங்க அதை தாண்டி வந்துட்டார்கள். இனி வந்துட்டு அவர்களுக்கு அப்படி சொல்லுவாங்க, நார்மல், பேக் டு நார்மல் சொல்லுவாங்க. ஆனா மற்ற நாடுகளுக்கெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன சொல்ல போறோம், இனிமேல் வந்து நியூ நார்மல் என்று சொல்ல போறோம். நியூ நார்மல் என்றால் நேற்று மாதிரி இன்றைக்கு இருக்காது. நேற்று மாதிரி திருப்பதியில போய் காசை உண்டியல போட முடியல, நேற்று மாதிரி பழனிக்கு போக முடியல, நேற்று மாதிரி தாஜ்மஹாலை பார்க்க முடியாது, நேற்று மாதிரி வந்து உற்றார் உறவினர்களை பார்க்க முடியல. அதே மாதிரி நேற்று வந்து இன்றைக்கு வர்றது இன்று மாதிரி நேற்று வந்து இனிமேல் வர்றதுக்கு வந்துட்டு குறைந்தது 6 மாதத்துல இருந்து 1 வருடம் ஆகும். இது வந்துட்டு கணிப்புல சொல்கிறார்கள். அதாவது இந்த 6 மாதத்துக்குள் அவர்கள் யாராவது அதுக்குன்னு ஒரு தடுப்பூசி ஏதாவது ஒன்று கண்டுபிடித்து விட்டார்களா, அது சீக்கிரமாக வரும். சீக்கிரமாக நேற்று மாதிரியே இன்றைக்கு வந்துடும். ஆனால் அதற்கு மருந்தோ தடுப்பூசியோ கண்டுபிடிக்கிற வரையில் மக்கள் வந்துட்டு அவதிப்பட போகிறார்கள், பாதிக்கப்பட போகிறார்கள். இதனால வந்துட்டு எவ்வளவோ எக்கனாமி பாதிக்கப்படும். கண்டிப்பாக விலைவாசிகள் இருந்துட்டு எல்லாமே பாதிக்கப்படும்.
இதுல பாதிக்கப்பட போறது வந்துட்டு நான் இப்ப சொல்லுகிறேன், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லிட்டேன். அதிகமாக பாதிக்கப்பட போறவங்க வந்துட்டு ஏர்லைன்ஸ், ஹோட்டல்ஸ், டிராவல் அண்ட் டூர்ஸ், டிரான்ஸ்போர்ட்ஸ், ரிட்டெயில், சிறுதர நடுத்தர பிசினஸ் பீப்புள்கள் கண்டிப்பாக பாதிக்கப்பட போகிறார்கள். என்டர்டெயின்மெண்ட், அதாவது சினிமா, என்டர்டெயின்மெண்ட், அது இதெல்லாம். ஸ்போர்ட்ஸ், உங்களுக்கு வந்துட்டு கிரிக்கெட், இனி கிரிக்கெட்டை வந்துட்டு அவங்களே விளையாடலாம், அதை பார்க்க போறதுக்கு முடியாது. எப்படியும் இப்ப இந்தியாவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு உங்களோட பிரதமர் மோடி அவர் வந்துட்டு ஆனா எடுத்த நடவடிக்கை சல்யூட் தான் பண்ணணும். ஏன்னா இப்போ பெரிய நாட்டுக்கு வந்துட்டு, ஒரு டெமோக்ராட்டிக் நாட்டுக்கு வந்துட்டு கம்யூனிசம் மாதிரி ஒரே நாள்ல சொல்லி நாட்டை வந்துட்டு எல்லாத்தையும் செஞ்சது அவருக்கு வந்துட்டு அவருக்கு தெரிஞ்சிருக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்துட்டு ஒரு பயங்கரமான பாதிப்பான வியாதி என்று தெரிந்த பிறகு அவர் உடனே அதை நிப்பாட்டி இருக்கிறது. அவருக்கு வந்துட்டு உலக அளவில் டொனால்ட் ட்ரம்ப் கூட அவரை வந்துட்டு பாராட்டி இருக்கிறார். இன்றைக்கு வந்துட்டு ஓகே, இப்பொழுது நான் வந்துட்டு இன்னும் ஒரு ஸ்லைடை காமிச்சு, இந்த ஸ்லைட்ல வந்துட்டு இந்த கொரோனா வைரஸை வந்துட்டு எப்படி அதுங்களுக்கு வந்துட்டு இன்று கொரோனா வைரஸ் அதாவது ப்ரீ அண்ட் போஸ்ட் கொரோனா வைரஸ் என்று இன்று கொரோனா வைரஸ் இருக்கும் போதும் இல்லாத போதும் உள்ள அதனுடைய விளைவுகளும் வியாபார இதுல வந்துட்டு பொதுவாக வியாபாரம் எந்தெந்த வியாபாரம் பாதிக்கப்படும், யார் யார் பாதிக்கப்பட போகிறார்கள் என்று இதுல ஒரு கான்செப்ட்ன்றது, இதோட கான்செப்ட் வந்து இந்த உலகமே, நான் சொன்ன மாதிரி இந்த கொரோனா வியாதினால உலகமே ஹேவ் சேஞ்ச், கண்டிப்பாக சேஞ்ச் பண்ணும். நீங்க பாருங்க, எப்படியாவது இன்றைக்கு இந்தியாவில் இன்னைக்கு சென்னை எடுத்துங்க, அந்த மவுண்ட் ரோட்ல இன்னைக்கு ஒரு வண்டி கூட போகாத அளவுக்கு இருக்கு. இருக்கிறவங்களை வந்துட்டு 100 வயது உள்ளவங்களை கூட இன்றைக்கு இந்த மாதிரி ஒரு அனுபவம் வந்துட்டு, இந்த மாதிரி ஒரு அசம்பாவிதம் நடந்ததை வந்துட்டு பார்த்திருக்கவே முடியாது. உலக யுத்தம் வேர்ல்டு வார் 2 and 1 and 2ல கூட இவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள், அவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஸோ த வேர்ல்ட் ஹஸ் சேஞ்ச்ட் ஃபார் எவர்னு சொல்லும் போது உலகமே மாறி இருக்கிறது. இப்ப இரண்டாவது வந்துட்டு அடாப்ஷன் இஸ் த கீன்ற சொல்றது வந்துட்டு காலத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம மாறணும். காலத்துக்கு தகுந்த மாதிரி, அதாவது இப்ப உள்ள சூழ்நிலைக்கு நம்ம வந்துட்டு பழையபடியே இருக்க முடியாது. பழையபடியே அங்கேயும் சுற்றி கொண்டு இருக்க முடியாது. பழையபடியே செஞ்ச வேலைகளை செஞ்சு இருக்க முடியாது. பழையபடிகளே நம்மள வந்துட்டு போக்குவரத்துல இருந்துட்டு, வியாபார தொழில இருந்துட்டு, நடவடிக்கையில் இருந்துட்டு, ஒரு வேலையில இருந்தாலும் எல்லாமே பழையபடியே இருக்க முடியாது. ஸோ we have to change according to the adaptation சொல்லுவாங்க. சர்வைவல் ஆஃப் த குவிக்கஸ்ட். இதுக்கு முன்ன வந்துட்டு சர்வைவல்னா நம்ம வாழ போறது, பிழைப்பு முன்ன வந்துட்டு யாரு ஃபிட்டஸ்ட் சொல்லுவாங்க, யாரு உற்சாகமா இருக்கிறாங்களோ, ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறாங்களோ அவங்க தான் முடியும். ஆனா இனிமேல் வந்து சர்வைவல் வந்துட்டு குவிக்கஸ்ட், யாரு சீக்கிரமாக இந்த கொரோனா முடிந்ததும் சீக்கிரமாக யாரு வந்துட்டு அதிக வேகமாக அந்த ஒவ்வொரு தொழிலும் சரி வியாபாரத்திலும் சரி சீக்கிரமாக அதுல பயன்படுத்தி மார்க்கெட்டிங் செஞ்சு முன்னேறாங்களோ அவங்களுக்கு தான் வாய்ப்புகள் உண்டு. ஃபாஸ்ட் என்டர்பிரனர்ஷிப், இது வந்துட்டு வியாபார தொழில வந்துட்டு இல்லாதவர்கள் கூட இனிமேல் ஃபாஸ்டா இருக்க போறாங்க. எங்க மலேசியாவை நீங்க எடுத்துக்கிட்டா இன்றைக்கு இந்த 45 அன்றையோட 50 நாளுக்கு மேல ஆயிட்டுது. நாங்கள் வந்துட்டு இந்த லாக்டவுன் மாதிரி ஒரு செமி லாக்டவுனா இருந்திருக்கிறோம். எங்களுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்துட்டு 90% எல்லாருமே வெளியில இருந்து ஆர்டர் பண்றது, ரெஸ்டாரண்ட்ல இருந்துட்டு எல்லாரும் வந்துட்டு இந்த 2 சக்கர வண்டி மோட்டார் சைக்கிள் சொல்றவங்க, இங்க வந்துட்டு கிராப் மாதிரி இருக்கு, ஃபுட் பண்டா இருக்கு. அந்த வகையில ஒரு ஆர்டர் பண்ணிட்டோமா சாப்பாடு, பிரியாணி அல்லது இட்லி, தோசை அல்லது சிக்கன் ஃப்ரைட், கென்டாக்கி ஃப்ரைட், பீஸா, இந்த மாதிரி சாப்பாடுகள் வந்துட்டு எல்லாமே ஆர்டர் பண்ணிட்டா எல்லாமே வீட்டுக்கு வந்துடுது. ஆனால் அப்படியாப்பட்ட ஊபர், உங்க ஊர்ல வந்துட்டு ஓலான்றவங்க ஊபர், கிராப் மலேசியால சொல்லுவோம், அதுதான் ஃபாஸ்ட் என்டர்பிரனர்ஷிப். அது மாதிரி நம்ம வந்துட்டு இனிமேல் ஒரு ஃபாஸ்ட் என்டர்பிரனர்ஷிப்க்கு காலத்துக்கு தகுந்த மாதிரி கண்டுபிடிக்கணும், அதுல ஈடுபடணும். ஓகே, இதுதான் வந்துட்டு ஒரு 18 மோஸ்ட் எஃபெக்டட் இண்டஸ்ட்ரீஸ். வியாபாரத்துல வந்து இந்த 18 தொழில் வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அதிகமாக கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்க வேண்டிய இதா பார்ப்போம். நம்ம வந்துட்டு முதலாவது வந்து வேலை செய்யறவர்கள், தொழில் செய்யறவர்களுக்கு வந்துட்டு தொழில் கண்டிப்பாக பாதிக்கப்படும். மலேசியாவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வந்துட்டு அரசாங்கம் ஓரளவுக்கு வந்துட்டு உதவி பணம் கொடுக்கிறார்கள். ஆனால் அந்த பணம் பத்தாது.
இதுக்கு முன்பு அவங்க வந்துட்டு அவங்களுக்கு ஒரு $1000 சம்பளம் கொடுத்திருந்தா இன்னைக்கு ஒரு வியாபாரத்தில் உள்ளவங்க, ஒரு தொழில் உள்ளவங்க, எம்ப்ளாயிஸ் சொல்லுவோம், எம்ப்ளாயிஸ் வந்துட்டு $1000 அவங்களுக்கு கொடுக்க முடியாது. வியாபாரமே இல்லை, எப்படி அவங்களுக்கு $1000 கொடுக்கறது? அதனால தொழில் வந்துட்டு எங்களுக்கு நம்மளுக்கு வந்துட்டு 50 தொழிலாளர்கள் இருந்தால் இப்ப தற்சமயத்துக்கு எனக்கு 25 தொழிலாளர்கள் போதும். 25 பேரு வேலையை விட்டு நிப்பாட்ட வேண்டியது வரும். அல்லது 25 பேருக்கு 6 மாத காலத்திற்கு வேலை இல்லைன்னு சொல்ல வர வேண்டியது. 25 பேருக்கு மேபி அவங்களுக்கு பாதி சம்பளம் கொடுக்க வேண்டிய வரும். ஸோ வேலைகள் வந்துட்டு முதலாக பாதிக்கப்படும் இந்த கொரோனா வியாதினால. இது வந்துட்டு மலேசியாவும் சரி, மற்ற நாடுகளும் சரி, இது ஆரம்பித்து விட்டது. முதல் பாதிப்பு வந்துட்டு வேலைகள். இரண்டாவது பாதிப்பு எங்களோட வியாபாரம், எங்களோட வணிகம், சுற்றுலா பிரயாணம் செய்யற சுற்றுலா டிராவல் அண்ட் டூர் ஆபரேட்டர்ஸ் டிராவல் ஏஜென்சி அதிகமாக பாதிக்கப்படுகிறார்கள். எங்களுக்கு வந்துட்டு நேற்று வந்து எங்க கோலாலம்பூர்ல வந்துட்டு சிட்டியில வந்துட்டு எல்லாரும் சொல்லிட்டாங்க சர்வீஸ் செக்டர் எல்லாம் வந்துட்டு வியாபார ஆபீஸை திறக்கலாம்ட்டு. நேற்று நாங்கள் ஒரு 15 எங்ககிட்ட ஒரு 15-20 தொழிலாளர்கள் இருப்பார்கள். 20 பேரையும் கொண்டு போய் ஆபீஸ்ல வச்சுட்டு காலையில 9 மணிக்கு திறந்தோம், சாயங்காலம் 4 மணி மட்டும் ஒரு கஸ்டமர் வரல, ஒரு 4-5 கால் மட்டும்தான் வந்துச்சு. ஸோ நான் என்ன சொன்னேன், எல்லா ஸ்டாஃப்கிட்டையும் சொல்லிட்டேன், இனி நம்ம இன்னும் ஒரு வாரத்துக்கு ஆஃபீஸ்க்கு வர வேண்டிய தேவையில்லை. காரணம் வந்தும் பிரயோஜனம் இல்லை. ஸோ சுற்றுலா பிரயாணம், சுற்றுலா டிராவல் ஏஜென்சி கண்டிப்பாக பாதிக்கப்படும். பயணம் செய்கிறவர்களும் பாதிக்கப்படுவார்கள். இதுக்கு முன்பே நான் விமானத்தை பத்தி காமிச்சேன். விமானங்கள் எல்லாம் தரையிலேயே நிறுத்தப்பட்டு இருந்தால் கண்டிப்பாக சுற்றுலாவும் சரி, பயணம் சரி, ஒன்றும் நடைபெறாது. அப்படி நடைபெறாத போது சுற்றுலாவும் சரி, பயணமும் சரி கண்டிப்பாக படும். நான்காவது வந்து ஹாஸ்பிட்டாலிட்டி. இன்றைக்கு மலேசியால வந்துட்டு 15 ஹோட்டல்ஸ் வந்துட்டு மூடப்பட்டு விடுத்து. அதே மாதிரி பெரிய பெரிய ஹோட்டலும் தவிர்க்கிறார்கள். ஈவன் பெரிய பெரிய ஹோட்டல் லைக் ஹில்டன், ஷெரட்டன், இந்த மாதிரி ஹோட்டலும் அவங்களும் வந்து எவ்வளவு நாளைக்கு தாக்கு பிடிக்க முடியும்? பணம் வசதி உள்ளவர்கள் 6 மாதம் தாக்கு பிடிக்க முடியும். பணம் வசதி இல்லாதவர்கள் கண்டிப்பாக தாக்கு பிடிக்க முடியாது. ஹாஸ்பிட்டாலிட்டி. அடுத்தது வந்துட்டு ரிட்டெயில். இந்த ரிட்டெயில்ன்றது வந்துட்டு சில்லறை வியாபாரங்கள் செய்யறவர்கள். இந்த சில்லறை வியாபாரம் செய்யறவர்கள் வந்துட்டு கண்டிப்பாக அவர்களுக்கும் இது வந்துட்டு வியாபாரம் வந்து பாதிக்கப்படும். பணம் இல்லாதவர்கள் இன்று போய் என்ன வாங்க போகிறார்கள்? எனக்கு வந்துட்டு துணிமணி வாங்க வேண்டும் ஒரு ஆவல் இருக்கிறது. ஆனால் இப்ப என்னிடம் பணம் இல்லை. நான் என்னத்துக்கு ஒரு துணிமணி கடைக்கு, ஒரு ஸ்மால்க்கு, ஒரு ஷாப்பிங் சென்டருக்கு போய் துணிமணி என்னத்துக்கு வாங்கணும்? இருக்கிற சேலையே வந்துட்டு இன்னொரு 6 மாதத்துக்கு, ஒரு வருஷத்துக்கு கட்டிக்க போறேன். இருக்கிற பேண்ட்ஸ் ஷர்ட்ஸே நான் ஒரு 6 மாசத்துக்கு கட்டிக்க போறேன். அப்படி இருக்கும்போது ரிட்டெயில் ஷாப்பும் கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஆட்டோமேட்டிவ் வண்டிகள், வாகனங்கள், இதுவும் வாங்குறவர்கள் வந்துட்டு இனிமேல் அதை வாங்குறதுக்கு தயங்குவார்கள். ஏன் நான் ஒரு புது வண்டியை வாங்கணும்? இப்போ வண்டியை வாங்கிக்கிட்டு அதை எப்படி பணத்தை கட்ட போகிறேன்? ஸோ அதுவும் பிரச்சனையாக போகிறது. அடுத்தபடியாக சினிமா. கண்டிப்பாக இந்தியாவை பொறுத்தவரைக்கும் சினிமா ஒரு பெரிய வியாபாரம். அது சினிமா தியேட்டர்லையும் சரி, பொழுதுபோக்குக்கும் சரி, சினிமா போக மாட்டார்கள் இனிமேல். ஏனால் அரசாங்கத்தினோட உத்தரவு, யாரும் வந்துட்டு சினிமாக கூட்டாக போய் இருந்து பார்க்க முடியாது. அது அப்படி இன்னொரு குறைந்தது மலேசியாவை பொறுத்தவரைக்கும் இது வந்துட்டு இன்னும் 2 மாதம் எடுக்கும். இப்பொழுது 2 மாதம் ஆயிடுச்சு, இன்னும் 2-4 மாதம் எடுக்கும். இந்தியாவை பொறுத்தவரைக்கும் தெரியல, மேபி 6 மாதம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட். இன்றைக்கு எல்லாருமே வீட்டிலேயே இருக்கும் போது போக்குவரத்து வந்துட்டு பயன்படாதனால போக்குவரத்தும் நிறுத்தப்படும். போக்குவரத்துல சம்பாதிக்கப்படும் பணமும், அது சம்பாதிக்கப்படுகிற சம்பாதிப்பும் கிடைக்காது. அடுத்தபடியாக பார்த்தால் உணவகங்கள், ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த மலேசியாவில் இப்போதைக்கு பார்க்கும்போது 50% ஆஃப் ரெஸ்டாரண்ட் சாத்தப்பட்டு இருக்கிறது. இப்பொழுது இன்றைக்கு வந்துட்டு நேற்றும் இன்றைக்கு வந்துட்டு 6 மாகாணங்களில் வந்துட்டு ரெஸ்டாரண்ட்களை திறக்கப்பட்டு இருக்கிறது. திறக்கப்பட்டு இருந்த போதிலும் ஒரு மேஜையில வந்துட்டு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட்றதுன்னா மீறி 4 பேர் உட்காரணும். அந்த 4 பேரும் எட்டத்துல உட்கார்ந்துருக்கணும். ஒரு குடும்பத்துல 6 பேர் போயிருந்தா ஒரே மேஜையில உட்கார முடியாது. ஏன்னா அந்த வியாதி தொற்று நோய் மாதிரி பரவுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால ரெஸ்டாரண்ட்ஸ் பாதிக்கப்படும். விளையாட்டு நான் இன்னைக்கு இங்கிலீஷ் பிரீமியர் லீக்னு பார்த்தீங்களா, EPLன்றது வந்துட்டு மூடப்பட்டிருக்குது. அது ஒரு பெரிய வியாபாரம் சொல்லலாம். உலகத்திலேயே வந்துட்டு ஒரு பெரிய விளையாட்டுன்னு சொல்லலாம். அதே மாதிரி இந்தியாவில் எடுத்துக்கிட்டீங்களா, இன்னைக்கு வந்துட்டு இந்தியாலையும் ஃபுட்பால் இருக்குது. ஆனா ஃபுட்பாலை விட IPL, இந்தியன் கிரிக்கெட்
பிரமாதமான விளையாட்டு, பிரமாதமான அதுக்கு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கு அதுவும் பாதிக்கப்படும். அதே மாதிரி டென்னிஸ் பாதிக்கப்படும், ஃபுட்பால், ஹாக்கி எல்லாமே பாதிக்கப்படும். இதுலயும் பாதிக்கப்படும். அந்த விளையாட்டாளர்களும் பாதிக்கப்படுவார்கள், விளையாட்டை பார்க்க போறவர்களும் பாதிக்கப்படுகிறார்கள். ஆயில் அண்ட் கேஸ் வந்துட்டு இன்னைக்கு மலேசியால வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு இந்த கொரோனா வியாதி வராததுக்கு முன்ன 2 ரிங்கிட்டுக்கு மேல இருந்தது. அதாவது ஒரு ரிங்கிட் இன்னைக்கு ஒரு 17 ரூபாய் வைத்துக்கும் 34 ரூபாய் இருந்துச்சு ஒரு லிட்டர். இன்றைக்கு வந்துட்டு 17 ரூபாய்க்கு வந்து விட்டது. ஏன்னா வண்டிகள் யாரும் பாவிக்கிறது இல்லை. ஆனால் நேற்று ஒரு செய்தியை பார்த்தேன், இந்தியாவில் உள்ள செய்தியை நான் வானொலியில பார்த்தேன். நேற்று 34 ரூபாய் இந்தியாவில வந்து ஏற்றிருக்கிறார்கள். அது எப்படி தெரியல, எத்தனையோ ரூபாய் வந்துட்டு உலக அளவுக்கு இந்தியா. ஏன்னா இந்த கச்சா எண்ணெய்ன்றது வந்துட்டு க்ரூட் ஆயில் ஆஃப் பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், க்ரூட் ஆயில், அது வந்துட்டு ஆக குறைந்து சரிந்து கிடக்கிற நிலையில இந்தியால வந்துட்டு ஆயில் பெட்ரோலுக்கு விலை நேற்று ஏற்றி இருக்கிறார்கள். ஆனா மலேசியால வந்துட்டு இந்த சமயத்துல என்ன இது வந்துட்டு எஃபெக்ட்னு சொன்னா அந்த எரிவாயுவில் உள்ள வியாபாரம் செய்யறவங்களுக்கு அது எஃபெக்ட், அதை பாவிக்கிறவங்களுக்கு வந்துட்டு அது வந்துட்டு ஆதாயம். கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் நிற்கப்படுகிறது, வீடு கட்டப்படுறது, கட்டடங்கள் கட்டப்படுறது எல்லாமே இனி வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு அப்படியே மூடப்பட்டிருக்கும். அதுல வேலை செய்யறவங்களுக்கு பாதிக்கப்படும், அதுல கட்டுமான பொருட்களை பாதிக்கிறதுக்கு கொடுக்கிறவங்களுக்கும் அது கண்டிப்பாக பாதிக்கப்படும். ஈவெண்ட் அண்ட் கான்ஃபரன்ஸ் வந்துட்டு மீட்டிங்ஸ் மலேசியாலும் சரி உலக அளவில் வந்துட்டு இன்னைக்கு ஒரு ஈவெண்ட் எடுத்துக்கிட்டா, இன்னைக்கு ரஜினிகாந்தோ கமலஹாசனோ ஒரு பெரிய ஈவெண்ட் செய்யறாங்கன்னா அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு 10,000 பேர் 5,000 பேர் வந்துட்டு கூடுவார்கள். இனி வந்துட்டு அது எப்படியும் 2-3 மாதங்களுக்கு வந்துட்டு அது கூடுற அளவுக்கு இருக்காது, கூடவும் முடியாது. காரணம் வந்துட்டு இந்த கொரோனா வியாதி வந்துட்டு அந்த அளவுக்கு தொத்து நோயாக இருக்கப்படுகிறது. தளவாடங்கள், லாஜிஸ்டிக்ஸ், இது வந்துட்டு பொருட்களை வந்துட்டு அங்கிட்டு அனுப்புறது. லாஜிஸ்டிக்ஸ் வந்துட்டு ஓரளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு மலேசியால வந்துட்டு போஸ்ட் ஆபீஸ் சொல்லுவாங்க, இங்க வந்து போஸ்ட் லாஜுன்றாங்க, அவங்க வந்து பிரமாதகமா இருக்கிறாங்க. ஏன்னா எல்லா பொருளும் ஆன்லைன்ல வாங்குறதுனால எல்லா பொருட்களும் இன்றைக்கு வந்துட்டு போஸ்ட் லாஜு அல்லது இந்த கொரியர் சர்வீஸ், ஃபெடரல் எக்ஸ்பிரஸ், இந்த மாதிரி DHL இந்த மாதிரி உள்ளவங்க வந்துட்டு நல்லா அவர்களுக்கு வந்துட்டு இதா இருக்குது. ஆனால் அந்த லாஜிஸ்டிக்ஸ் வந்துட்டு அந்த வகையில் உள்ளவங்களுக்கு பாதிக்கல. ஆனா பொருட்கள் வாங்குறவங்களுக்கு வந்துட்டு இனிமேல் சொந்தத்துல போய் வாங்க முடியாம ஆன்லைன்ல வாங்குறதுக்கு, அந்த ஆன்லைன்ல வாங்குறதுக்கும் அது கொண்டுட்டு வந்து கொடுக்கிறவர்களுக்கும் அது அதிகமான பணத்தை கொடுத்து வாங்க வேண்டியதா இருக்கு. சொகுசு பொருட்கள், லக்ஸரி ப்ராடக்ட்ஸ், இந்த பொருட்கள் நீ தேவையா, எனக்கு செண்டு தேவையா, நல்ல ஒரு ஜுவல்லரி தேவையா, பட்டுப்புடவை வந்துட்டு 50,000 1 லட்சம் ரூபாய் உள்ள பட்டுப்புடவை தேவையா, இந்த மாதிரி சொகுசு பொருட்கள் வந்துட்டு விலைகள் வந்துட்டு இனிமேல் விற்கிறதுக்கு வாய்ப்பு குறைவு. அதை வாங்குறவங்களுக்கும் பணம் இல்லாதனால வாங்க மாட்டார்கள். திரைப்பட தொழில்கள், பிலிம் இண்டஸ்ட்ரீஸ், இந்தியாவை பொறுத்தவரையிலும் பிலிம் இண்டஸ்ட்ரீஸ் ஒரு பிகெஸ்ட் இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரியும் இனி பாதிக்கப்படும். ஏன்னால் கூட்டமாக போயிட்டு ஒரு சண்டை சச்சரவு உள்ள ஒரு பிலிம் எடுக்க முடியாது, கூட்டமாகவும் இருக்க முடியாது. அது வந்துட்டு கொஞ்ச நாளைக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும். ரியல் எஸ்டேட் ஓரளவுக்கு பாதிக்கப்படும். பணம் இல்லாத போது எப்படி ஒரு ரியல் எஸ்டேட்டை, ஒரு ப்ராப்பர்ட்டியை வாங்குறதுக்கு பாதிக்கப்படும். இனி ஆட்டோமொபைல் உற்பத்தி, இன்னைக்கு சுசுகி, மருதியோ உங்களோட வண்டிகள் வந்துட்டு மலேசியால வந்து புரோட்டான் இந்த மாதிரி வண்டிகள், உலக அளவில் மெர்சிடிஸ் பென்ஸோ BMW வந்துட்டு இனி உற்பத்தி செய்யறதுக்கு வந்துட்டு 2 முறை சிந்திப்பார்கள். உற்பத்தி செய்து யார் வாங்க போகிறார்கள்? அதே அளவில் தான் இன்னைக்கு போயிங் கம்பெனியும் சரி, ஏர்லைன்ஸ்ல வந்துட்டு போயிங் விமானங்களும் சரி, ஏர்பஸ் விமானங்களும் சரி நிறுத்தி வச்சிட்டார்கள். இன்றைக்கு ஏர் ஏஷியா விமானம் வந்துட்டு ஏர் ஏஷியாவோட சீஃப் எக்ஸிகியூட்டிவ் ஆஃபீஸர் டானி பெர்னாண்டஸ் என்றவர் 200 விமானங்களை வந்துட்டு வாங்குவதற்கு ஆர்டர் கொடுத்துட்டு நிறுத்தி விட்டார். அதே மாதிரி ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியும் இனிமேல் வந்துட்டு பாதிக்கப்படும். ஓகே, என்ன இவ்வளவும் பாதிக்கப்படுறதுல இது எதுல மாற்றங்கள் இருக்கிறது என்று இப்ப கவனிப்போம். மாற்றங்கள் வந்துட்டு சோசியல் இன்ட்ராக்ஷன். அதாவது நான் வந்துட்டு என்னோட தம்பி தங்கச்சி வீட்டுக்கு கூட போகாம ஒரு 2 மாதமா இருக்கிறேன். பெற்றோர்கள், சில பேர் பெற்றோர்களை பார்க்க முடியாம 2 மாதம் இருக்கிறார்கள். சில பேர் உற்றார் உறவினர்களை பார்க்க முடியல,
கோயில் குளத்துக்கு போக முடியல. இந்த மாதிரி இது வந்து சோசியல் இன்டராக்ஷன் வந்து பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆனா இது எவ்வளவு நாளைக்கு இருக்க போகுதுன்னு தெரியல. அது வந்துட்டு ஒவ்வொரு நாட்டை பொறுத்து இருக்குது. இன்றைக்கு வந்துட்டு சைனா வந்துட்டு இதுல இருந்து தவிர்த்து வந்த பிற்பாடு அவர்கள் நாடுகள் வந்துட்டு ஆஃப்டர் 3 மாதங்களுக்கு பிற்பாடு இன்றைக்கு ஓரளவுக்கு வந்துட்டாங்க. ஆனா இத்தாலி வந்துட்டு 3 மாதம் முடிந்தும் இத்தாலியில வந்துட்டு இன்னைக்கு இத்தாலியில வந்துட்டு 3 மாதம் முடிந்தும் இன்னமும் நிறைய இறப்புகள் அங்க உண்டாகிட்டு. ஸோ இந்த சோசியல் இன்டராக்ஷன் பாதிக்கப்படும். சேஞ்ச் ரெடி. வேலை நடை, ஒர்க் ஸ்டைல். இந்த 2 மாத காலமா நாங்க வந்துட்டு எப்படி தெரியுங்களா வேலை செய்தோம்? எல்லாமே வீட்டில் இருந்துகிட்டே வேலை செய்தோம். எல்லாமே ஆன்லைன்ல வேலை செய்தோம். நாளடைவில் வந்துட்டு எல்லா வேலைகளும் வந்துட்டு வீட்டில இருந்தே செய்யற அளவுக்கு வந்துடும். ஸோ ஆபீஸ்கள், போக்குவரத்து, ஒரு பஸ்ல வந்துட்டு இன்னைக்கு பல்லவன் பஸ்ல இருந்துட்டு இன்னைக்கு பஸ்ல ஓடி போய் ஏறுறாங்க. ஸ்கூட்டர் வண்டியில பிள்ளைகள் போறார்கள் படிக்கிறதுக்கு, வேலைக்கு. அதெல்லாம் நிறுத்தப்படும். எல்லாமே வீட்டில் இருந்துகிட்டே நடைபெறதுக்கு இந்த கொரோனா வந்துட்டு நம்மள மாற்றி வச்சது. இணைய பயன்பாடு, இன்டர்நெட் யூசேஜ். நல்ல உதாரணம் வந்துட்டு இந்த நம்மளோட ஜூம். இன்னைக்கு ராஜசேகரன் நம்மளோட எனக்கு இதை இணைத்து கொடுத்தவர் வந்துட்டு திரு பழனியப்பன் மாரப்பன் கொங்கு கேபிஎன். இன்னைக்கு மலேசியால வந்துட்டு அவர் தான் இந்த எல்லாத்தையும் இணைத்து கொடுக்கிறார். அவரே இந்த இன்டர்நெட் யூசேஜை வந்துட்டு இன்றைக்கு பார்த்தால் இன்றைக்கு வந்துட்டு இன்டர்நெட் யூசேஜ் வந்துட்டு எவ்வளவு முக்கியமா இருக்கிறது. இதை பாவிக்காதவர்கள் கூட இன்றைக்கு பாவிக்க வேண்டியதா இருக்கிறது. ஒரு வாரத்துக்கு முன்ன வந்துட்டு என்னோட தங்கச்சிக்கு ஒரு பர்த்டே நடந்தது, பிறந்த நாள். அவங்க வீட்டுல அங்க கேக் வெட்டுறாங்க. இங்க வந்துட்டு நாங்க ஜூம்ல வந்துட்டு பிறந்த நாள் வாழ்த்துக்கள் சொல்றோம். அவங்க கேக்க வந்துட்டு இன்டர்நெட்ல ஊட்டுற மாதிரி காமிக்கிறார்கள். அதுதான் நம்ம உலகம். இந்த உலகம் இப்பொழுது இந்த கொரோனா வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு அது மாதிரி எல்லாத்தையும் மாத்தி விட்டு விட்டது. அடுத்தது வந்துட்டு லெஸ் பொல்யூஷன், குறைந்த மாசுபாடு. அதாவது நம்மளோட முன்ன வந்துட்டு நம்ம வெளியே போனோமா அந்த பஸ்ல ஒரு புழுதிகள் பாக்குறதுக்கு வந்துட்டு மூச்சு விடாத அளவுக்கு வந்துட்டு புழுதிகள் நிறைய இருக்கப்படுகிறது. இப்பொழுது இன்றைக்கு பார்த்தோமா ஒரு அளவுக்கு எல்லாமே காற்று வந்து சுத்தமாக இருக்கிறது. சோ கொரோனா ஒரு வகையில இதெல்லாம் நன்மைகளை உண்டாக்கி வச்சிருக்கிறது. முன்னுரிமை, அதாவது ப்ரியாரிட்டிஸ். நம்மளுக்கு இப்ப எது முக்கியம் அது வந்துட்டு அதைத்தான் நம்ம செய்ய போறோம் இல்லையா? முன்ன மாதிரி எல்லாத்தையும் செய்ய மாட்டோம். இப்போ இந்த கணக்கெடுத்து எது முக்கியம் எது முக்கியம் இல்லை, இது பிற்பாடு செய்யலாமா, இது நாளைக்கு செய்யலாமா, அந்த மாதிரி தள்ளி வச்சு எது முக்கியத்துவத்தை எதுக்கு கொடுக்குறோமோ அதுக்கு தான் கொடுக்குறோம். வணிக மாதிரிகள், அதாவது பிசினஸ் மாடல்ஸ். இப்ப வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்டிப்பாக பார்க்கணும். அதிகமாக பிசினஸ் மாடல்ஸ் இன்றைக்கு பார்த்தா அமெரிக்காவே இன்னைக்கு சைனாவை பார்த்து பயப்படுற அளவுக்கு சைனாவோட பிசினஸ் மாடல்ஸ் வந்துட்டு அதிகரித்து வருகிறது. உலகத்துல வந்துட்டு அமெரிக்கா வந்துட்டு ஒரு பெரிய வல்லவ நாடா இருந்துச்சு. இன்னைக்கு இக்கனாமியை பார்க்கும்போது இக்கனாமிக்கலி சைனா வந்துட்டு அவர்களை வந்து தலையெடுத்து அவங்கள போட்டிட்டு அவர்கள் சமமாக இருக்கிறதுக்கு பாடுபட்டுக்கிட்டு இருக்குது. ஸோ பிசினஸ் மாடல்ஸ் வந்துட்டு நம்மளுக்கு கண்டிப்பாக ஒரு மாடல் வந்துட்டு எந்த மாடல் நம்மளுக்கு நம்மளை பொறுத்தவரைக்கும் அது நம்மளுக்கு சரியாக இருக்கும், அதை பார்க்கணும். குடும்பத்தினர்கள் நேரம், ஃபேமிலி டைம். இதுக்கு முன்னாங்க வந்துட்டு நாங்கள் எங்க வீட்டுல வந்துட்டு குடும்பமாக ஒன்றாக சாப்பிட மாட்டோம். பையன் வருவான், படித்துட்டு வந்துடுவான், அவன் வந்த பிற்பாடு அவன் பிள்ளைகள் வந்தா அதுங்க சாப்பிடுவார்கள். சில சமயம் எனக்கு பசி எடுத்தா நான் சாப்பிடுவேன், வீட்டுக்காரங்க சாப்பிடுவார்கள், அம்மா நினைச்சா சாப்பிடுவார்கள். இப்பொழுது எல்லாருமே ஒன்றாக உட்கார்ந்து சாப்பிடுறோம். ஸோ இது ஃபேமிலி டைம் வந்துட்டு இந்த கொரோனா வந்துட்டு மக்களை வந்துட்டு எல்லாத்தையும் இணைத்து வைக்கிறது ஃபேமிலியே. செலவுகள் குறைக்கப்பட்டிருக்குது கண்டிப்பாக. இன்னும் வந்து அடிக்கடியாக வெளியே போவோம், அடிக்கடியாக வெளியே போய் சாப்பிடுவோம், அடிக்கடி வெளியே போறதுக்கு வந்துட்டு துணிமணிகள் வாங்குவோம், வேண்டாததை வாங்குவோம். இப்போ வந்துட்டு செலவுகள் வந்துட்டு குறைக்கப்பட்டிருக்கிறது. கல்வி, எஜுகேஷன் வந்துட்டு முன்ன வந்துட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகணும் அல்லது யூனிவர்சிட்டிக்கு போகணும், கல்லூரிக்கு போகணும். இன்றைக்கு வந்துட்டு எல்லா படிப்பும் வந்துட்டு ஆன்லைன்லயே எல்லாமே படிக்கிறார்கள், இன்டர்நெட்லயே படிக்கிறார்கள். இன்னும் நாளடைவில் பார்க்க போதான் அந்த கொரோனா வந்துட்டு எல்லாத்தையும் மாத்திடும் மக்களை வந்துட்டு. இனிமேல் பள்ளிக்கூடத்துக்கு என்னத்துக்கு போகணும், இதுலயே படிச்சு பாஸ் பண்ணிடலாமே அப்படின்ற எண்ணம் வந்துட்டு எல்லாத்துக்கும் வந்துடும். இந்த யாராரு வந்துட்டு இதை வந்துட்டு ஒரு முக்கியத்துவமா கொடுத்து கல்வியில வியாபாரம் யாராருக்கு வந்துட்டு கல்லூரி வைத்திருக்கிறார்களோ, காலேஜ் வைத்திருக்கிறார்களோ, அவர்கள் வந்துட்டு இதை வைத்து இனிமேல் வந்துட்டு உலகத்துல இனிமேல் வந்துட்டு படிப்பை வந்துட்டு ஆன்லைன்லயே படிக்க வைக்கிறதுக்கு ஏற்பாடுகளும் ப்ரிப்பரேஷன் செய்யணும். ஹெல்த் கான்சியஸ், சுகாதார உணர்வு. இதுல வந்துட்டு இவ்வளவு காலமா யாரார் வந்துட்டு சுகாதார குறைவாக உள்ளவர்கள் வந்துட்டு இனி ஆட்டோமேட்டிக்கா, அதாவது இயல்பாகவே அவங்க வந்துட்டு சுகாதாரத்தை வந்துட்டு கடைபிடிக்காட்டினால் அவர்களுக்கு தான் அது பாதிப்பு தெரிய வந்துட்டது இந்த கொரோனானால. பொழுதுபோக்கு,
என்டர்டெயின்மெண்ட் வந்துட்டு முன்ன வந்துட்டு பொழுதுபோக்கு வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன செய்வோம், வெளியே போவோம் வருவோம். இப்போ வந்துட்டு பொழுதுபோக்கு வந்துட்டு ஒரு விதமான பொழுதுபோக்கா இருக்கலாம். வீட்டிலேயே வந்துட்டு எக்ஸசைஸ் செஞ்சுக்கலாம், வீட்டிலேயே ஏதாவது ஒரு கேம் விளையாண்டுக்கலாம், வீட்டிலேயே ஏதாவது ஒரு பொழுதுபோக்கை வந்துட்டு செஞ்சுக்கலாம். ஆண்கள் வந்துட்டு இவ்வளவு நாளா இட்லி தோசை செய்ய முடியாதவர்கள், தெரியாதவர்கள் கூட இன்றைய பொழுதுபோக்காக வந்துட்டு இட்லி தோசை செய்ய ஆரம்பிச்சிருப்பார்கள் என்று நம்புகிறேன். இது வந்துட்டு மனைவிமார்களுக்கும் வீட்டில் உள்ள பெண்மணிகளுக்கும் உதவியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு நினைக்கிறேன். ஆனால் எந்த அளவுக்கு அவங்க இருக்கிறார்களோ தெரியல. எல்லாருமே வந்துட்டு படுத்து எழுந்திரிச்சிட்டு டீ டைம் காப்பி டைம் காப்பியும், இட்லி சமயம் இட்லியும், மத்தியான நேரத்துக்கு சாப்பாடும் அப்படியே இருந்திருந்தால் ஒன்றும் முடியாது. இது வந்துட்டு பெண்களோட வேலைகளும் ஆண்களோட வேலைகளும் 2 பேரும் படிக்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரண டைமிங்கா இருக்கும். என்வாயரன்மெண்ட், அதாவது நம்ம சுற்றுச்சூழல், இன்றைக்கு சுற்றுச்சூழல் வந்துட்டு பிரமாதமா இருக்கும். இங்க மலேசியாவை பொறுத்து பார்த்தா சில இடங்களில் வந்துட்டு புலிகள், சில அனிமல்ஸ் அதெல்லாம் வந்துட்டு அது பாட்டுக்கு வெளியே வந்து கொண்டு இருக்கிறதுக்கு. முன்ன வந்துட்டு இதுங்கெல்லாம் காட்டுக்குள்ளேயே இருந்ததுங்க வந்துட்டு இன்னைக்கு எல்லாம் வெளியே வர விலங்குகள். இந்த விலங்குகள்லாம் வந்துட்டு இன்னும் மக்களே மனிதர்களே காணோம், அதுங்கெல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறது. என்வாயரன்மெண்ட் வந்து சுத்தமாக இருக்கிறது. அதனால வந்துட்டு இந்த கொரோனான்ற வியாதி வந்துட்டு மக்களை இந்த என்வாயரன்மெண்ட் மாற்றி வைக்கிறது. உணவு ஃபுட் வந்துட்டு முன்ன எதுக்கு எடுத்தாலும் போயிட்டு கடைகளை சாப்பிட்றவர்கள் இன்றைக்கு வந்துட்டு வீட்டிலே சாப்பிட வேண்டிய நிலைமை வந்துட்டது. கடையில சாப்பிட்றவர்கள் வந்துட்டு அவங்க என்ன எண்ணெயை போட்டு பொரிக்கிறார்களோ, என்ன எண்ணெயை போட்டு சமைக்கிறார்களோ தெரியாது. அவ்வளவும் பாசானம் என்றுதான் சொல்லலாம். முக்கால்வாசி சாப்பாடுகள் வந்துட்டு தயாரிப்பு வந்துட்டு சுவையாக இருக்கிறதுக்கு தான் தயாரிக்கிறார்கள் ஒழிய அதுல வந்துட்டு நியூட்ரிஷனல் அதுல வேல்யூ இருக்கா என்று பார்த்து சமைக்கிறது இல்லை. ஸோ இன்னைக்கு உணவு வந்துட்டு வீட்டிலேயே சமைத்து வீட்டிலேயே சாப்பிடும்போது அதுல வந்துட்டு நிறைய நம்மளுக்கு ஹெல்த் கேர்ல இருந்துட்டு ஹெல்த் கான்சியஸ்ல இருந்துட்டு அதுல நிறைய நம்மளுக்கு வலுவும் சத்து உணவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, இனி வந்துட்டு இவ்வளவு நாளா 2 இதா சொன்னேன். முதல் வந்துட்டு பாதிக்கப்பட்ட வியாபாரம் தொழில் சொன்னேன். 2வது வந்துட்டு கொரோனா வந்துட்டு எந்தெந்த இண்டஸ்ட்ரியை மாத்திருக்கு, எந்தெந்த கொள்கைகளை மாத்தி இருக்குது. ஆக இறுதியாக சொல்ல போறது வந்துட்டு இதுதான் வந்துட்டு வெற்றிகரமாக வரக்கூடிய இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம், தொழில்கள் சொல்லலாம். இவையெல்லாம் என்னோட கருத்துக்கள் தான். இதுல நடக்குதோ நடக்காததுக்கு வந்துட்டு நான் பொறுப்பாக இருக்க முடியாது என்று இதையும் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் வந்துட்டு இந்த கொரோனா வந்த வியாதினால டிஜிட்டல் தயாரிப்புகள், டிஜிட்டல் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக வந்துட்டு அந்த தொழில் வந்துட்டு அந்த இண்டஸ்ட்ரியில் உள்ளவர்களுக்கு வந்துட்டு இது மேலோக்கி கொடுக்கும், இது வந்துட்டு முன்னேற்றம் இருக்கும் என்று ஒரு நம்பிக்கை. பங்கு சந்தைகள், ஸ்டாக் மார்க்கெட் சரிந்து விழுந்திருக்கும், இப்பொழுது இன்னமும் சரிய போகிறது, கண்டிப்பாக இன்னும் சரிந்து கொண்டே இருக்கும். அதுல வந்துட்டு நுணுப்பமாக எந்த இண்டஸ்ட்ரி, நான் சொன்ன அந்த வின்னிங் இண்டஸ்ட்ரி, இப்ப இந்த வின்னிங் இண்டஸ்ட்ரியில பார்க்கணும். இதுல வந்துட்டு எந்த இண்டஸ்ட்ரி வந்துட்டு இனி வந்துட்டு அதிகமாக வியாபாரம் செய்யறதுக்கு வாய்ப்பு உண்டு, அதிகமாக லாபம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டோ அந்த சந்தைகளை வந்துட்டு நீங்க வந்துட்டு ஈடுபடலாம். ஹோம் கார்டனிங், இப்ப இன்னொன்னு வந்துட்டு வீட்டிலேயே இருந்துகிட்டு கார்டனிங் செய்யலாம். அதாவது நம்ம தோட்டத்தை வீட்டில் உள்ள பக்கத்தில் உள்ள தோட்டம் ஒன்றை வந்துட்டு வீட்டில் சுற்றி இருக்கும் தோட்டங்களை வந்துட்டு நம்ம வந்துட்டு கண்காணிக்கலாம். வீட்டு சுற்றிலும் நம்மளே வந்துட்டு காய்கறி மரங்களை வைக்கலாம், பழத்தோட்டங்களையும் வைக்கலாம். அது வந்துட்டு ஹோம் கார்டனிங்கும் அதுவும் ஒரு இண்டஸ்ட்ரி. பிளஸ் இப்பொழுது வந்துட்டு இந்த ஹோம் கார்டனிங் வந்துட்டு ஒரு பிரமாண்டமா இருக்கும். அந்த ஹோம் கார்டனிங்க்கு என்னென்ன தேவைப்படுது, அதுக்கு பொருட்கள் என்னென்ன நாத்துகள் தேவைப்படுதோ, அதுக்கு உரங்கள் தேவைப்படுதோ, அதை நடுறதுக்கு என்னென்ன தேவைப்படுதோ அது மாதிரி உள்ளதே அந்த வியாபாரத்திலையும் ஈடுபடலாம். ஆன்லைன் கோச்சிங், இது முன்னையே சொல்லிட்டேன். ஆனா இருந்த போதிலும் இண்டஸ்ட்ரீஸ்ல வந்துட்டு ஆன்லைன் கோச்சிங், காலேஜும் சரி யூனிவர்சிட்டியும் சரி பாலர் பள்ளிகளும் சரி இன்றைக்கு சிறு பிள்ளைகள் 4 வயது 5 வயது பிள்ளைகள் கூட வந்து ஆன்லைன் கோச்சிங்ல தான் ஈடுபட்டிருக்கிறார்கள். ஸோ நம்ம மக்கள் வந்துட்டு கொங்குல உள்ளவங்க யாராவது இந்த வியாபாரத்துல அல்லது இந்த தொழில் உள்ளவர்கள் வந்துட்டு இதை உடனே எடுக்கணும். நான் அந்த கான்செப்ட்ல 4 கான்செப்ட் சொன்னேன். அதுல ஒரு கான்செப்ட் குயிக்கஸ்ன்னு சொல்லியிருக்கிறேன். இதுல வந்துட்டு எவ்வளவு சீக்கிரமாக இதை நீங்க அதுல ஈடுபடுறீங்களோ அவ்வளவும் நன்று. நீங்க எவ்வளவு தாமதமாக இருக்கிறீர்களோ மற்றவர்கள் ஓடிடுவார்கள். நீங்கள் பின்பற்றிருக்கும் போது அது வந்துட்டு அந்த சமயத்துல யாருக்கு பந்திக்கு முந்துறாங்களோ அவங்களுக்கு தான் ஜெயிப்புன்னு சொல்லும் போது ஆன்லைன் கோச்சிங்கை வந்துட்டு எவ்வளவு சீக்கிரமாக நீ கடைப்பிடிக்கிறீர்களோ அவ்வளவு முக்கியம், நல்லதும் உங்களுக்கு. மன ஆரோக்கியம், மென்டல் ஹெல்த், இதுல வந்துட்டு நேற்று வந்துட்டு நம்மளோட
மறக்க முடியாத பேச்சாளர் திரு கே அண்ணாமலை IPS. அவரோட பேச்சை நேற்று நான் பார்த்துட்டு திறந்துட்டேன். அவ்வளவு பிரமாண்டமாக பேசினார். அவர்களோட ஸ்பிரிச்சுவல் பேச்சிலே வந்துட்டு இன்றைக்கு முன்பு இதுக்கு முன்ன 3 சாமிகளும் பேசினார்கள். அவர்களும் சரி, இந்த மென்டல் ஹெல்த் ஒன்று கடைசியாக சொல்ல போறேன், ஸ்பிரிச்சுவல் வந்துட்டு இதுவும் முக்கியம். ஸோ ஸ்பிரிச்சுவல் உள்ளவங்க மென்டல் ஹெல்த்துக்கு வந்துட்டு கண்டிப்பாக அவங்களும் உடனடியாக இருப்பார்கள். அவங்களும் இதுல உதவி செய்யலாம். இந்த மென்டல் ஹெல்த்தை வந்துட்டு ஒரு 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 பாடமாக வந்துட்டு மக்களுக்கு வந்துட்டு பரப்பலாம். அவங்களுக்கு வந்துட்டு அதை எஜுகேஷனாக வந்துட்டு ஒரு தொழிலாகவும் செய்யலாம். GIG எக்கனாமி, கிக் எக்கனாமின்றார்கள். அது வந்துட்டு கிக் பொருளாதாரம். இது என்ன என்று சொன்னால், இன்றைக்கு ஓலா, ஊபர் இதெல்லாம் வந்துட்டு ஏன் இந்தியர்கள் கண்டுபிடிக்கல? இன்றைக்கு ஊபர் வந்துட்டு அமெரிக்கால கண்டுபிடிச்சு அவனுக்கு ராயல்டி கற்றுக்கிட்டுறோம். இந்தியாவில அது ஒருத்தர் கண்டுபிடிச்சிருந்தாங்கன்னா இந்தியாவில வந்துட்டு அது வந்துட்டு இந்தியாலேயே அதை பணம் முழக்கமாக இருந்திருக்கும். அந்த இந்தியன் எக்கனாமிக்கு வந்துட்டு அது பெரிதாக இருந்திருக்கும். இன்றைக்கு வந்துட்டு அது மாதிரி இந்த கிக் எக்கனாமின்றது வந்துட்டு மலேசியாவை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு வந்துட்டு கிராப் இருக்கிறது, ஃபுட் பாண்டா இருக்கிறது, பலவிதமான இது இருக்கிறது. இந்த கிக் எக்கனாமின்றது வந்துட்டு மூளை தான். அதாவது ஒரு பணம் இன்வெஸ்ட் பண்ணாமல் கண்டுபிடிப்புன்னு ஒண்ணு இருக்கு. ஒரு அளவுக்கு அவங்க வந்துட்டு டிஜிட்டல் எக்கனாமியை வந்து டிஜிட்டலைசேஷன் படிச்சிருக்கணும், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி படிச்சிருக்கணும், இன்ஃபர்மேஷன் சயின்டிபிக் டெக்னாலஜி படிச்சிருக்கணும். எதையாவது ஒன்று உற்பத்தி ஆக்கணும். ஆனால் பணம் போடாமையே மற்றவர்களை வேலையை வாங்கி கொண்டு வீட்டிலேயே உட்காந்துக்கிட்டு சம்பாதிக்கணும். அதுதான் கிக் எக்கனாமி. அது வந்துட்டு படித்தவர்கள், நம்மளோட கொங்கு மக்கள்ல நம்மள படித்த இளைஞர்கள் வந்துட்டு இது மாதிரி சிந்தனையில இருக்கணும். இது வந்துட்டு உலக அளவுக்கு வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு இதுல அதிகமாக இதுல முக்கியமாக வந்துட்டு பெரும்பான்மையாளர்கள் வந்து கிழக்காசியாலும் சரி அல்லது தென்கிழக்காசியாலும் சரி சீனர்கள் தான் அதிகமாக இந்த கிக் எக்கனாமியில வந்துட்டு முதன்மையாக இருக்கிறார்கள். காரணம் வந்துட்டு அவர்கள் அந்த கிக் எக்கனாமியில உள்ளதை கண்டுபிடித்துட்டு அவர்கள் வீட்டிலேயே உட்காந்துக்குவார்கள். இன்றைக்கு மலேசியால ஒரு சும்மா இந்த சமீபத்துல நடந்த கொரோனாவோட வியாதினால நான் சொல்லுகிறேன். கேமரன் ஐலண்ட் என்று இருக்கு மலேசியால. அதுல தோட்டத்திலும் கொள்ளைகளிலும் வேலை செய்யறவர்கள் 190 பேரு மலேசியர்களும் சரி, பங்களாதேஷில் இருந்து வந்த இந்தியர்களும், மலேசிய இந்தியர்களும் சரி, பங்களாதேஷில் உள்ளவர்களும் சரி தான் வேலை செய்கிறார்கள். ஆனால் சீனர்கள் தான் பெரும்பான்மையவர்கள் அந்த பொருளை அங்கிருந்து வாங்கி பயன்படுறவர்களுக்கு கொடுக்கிறார்கள். அந்த பயன்படுவர்களுக்கு கொண்டு போய் கொடுக்கிறது யாரு தெரியுமா? வண்டியிலும் சரி, 2 சக்கர வண்டியிலும் சரி, லாரியிலும் சரி கொண்டு போய் கொடுக்கிறவர்கள் இந்தியர்கள் தான். நடுறவர்களும் இந்தியர்கள் தான். அதை நடுவுல வேலை செய்யறவர்கள், அதாவது புரோக்கர்னு சொல்லுவோம், அவர்கள் வந்து சீனர்கள். கிக் எக்கனாமி அதுதான். அதுலயே நம்மளோட மக்கள் வந்துட்டு அதுல ஈடுபடுறது இல்லை, அதை சிந்திக்கிறது இல்லை. ஸோ இந்த வின்னிங் இண்டஸ்ட்ரி ஃபார் ஆஃப்டர் த கொரோனா வந்து கண்டிப்பாக கிக் எக்கனாமி. பிணைய சந்தைப்படுத்தல், நெட்வொர்க்கிங். இதை வந்து நான் அடுத்த கட்டத்திலையும் நான் இதை எடுத்து சொல்ல போறேன். இருந்த போதிலும் இது வந்துட்டு ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்துட்டு பார்க்கும்போது இதுவும் ஒரு வெற்றி பெற ஒரு இண்டஸ்ட்ரின்னு சொல்லலாம். நெட்வொர்க்கிங் வந்துட்டு கண்டிப்பாக தேவைப்படுகிறது. இன்றைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஒரு நெட்வொர்க்கிங் செய்யறோம். KBNல இன்றைக்கு வந்துட்டு ஒரு நெட்வொர்க்கிங் செய்யறோம். இன்றைக்கு நீங்க என்ன பார்த்துக்கலாம், நாளைக்கு நான் உங்களை பார்த்திருப்பேன். இன்றைக்கு நீங்க ஒரு 300-400 பேர் இந்த இணையதளத்துல வந்து சேர்ந்திருப்பீர்கள். ஒரு அளவுக்கு நம்மள ஒருத்தருக்கு ஒருத்தர் அறிமுகப்படுத்தியிருப்போம். நெட்வொர்க்கிங். ஸோ கண்டிப்பாக இந்த காலகட்டத்தில் நெட்வொர்க்கிங் வந்துட்டு முக்கியம். அடுத்தது வந்துட்டு காப்பீடு, இன்சூரன்ஸ். இவ்வளவு நாளா ரொம்ப பேர் இன்சூரன்ஸ் எடுக்கிறதுக்கு ஒரு ஜாக்கிரதையாக இருந்திருப்பார்கள். இப்பொழுது என்ன செய்வாங்க? கண்டிப்பாக இன்சூரன்ஸ் எடுக்க கண்டிப்பாக வீட்டில் உள்ளவர் சொல்லுவார்கள். வீட்டுல அவரு தான் ஒரே ஒருத்தர் தான் வீட்டுக்கு சம்பாதித்து கொடுக்கிறவர் இருக்கிறாரு. அவரும் இன்சூரன்ஸ் எடுக்காங்கன்னா அவருக்கு ஏதாவது காலகட்டத்தில் ஏதாவது ஒரு நஷ்டமோ கஷ்டமோ இழப்போ நடந்திருந்தால் அந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு வந்துட்டு கண்டிப்பாக இன்சூரன்ஸ் தேவைப்படும். அப்ப இன்சூரன்ஸ் இனிமேல் வந்து கண்டிப்பாக வேகமாக ஓடும். கேமிங் வந்துட்டு விளையாட்டு வந்துட்டு முன்னெல்லாம் வந்துட்டு வெளியே போய் விளையாடலாம், அல்லது கிரிக்கெட் போய் வெளியே போய் விடலாம். இப்ப வந்துட்டு சின்ன பிள்ளைகளும் சரி, பெரியோர்களும் சரி, ஏன் எங்க வீட்டிலேயே என் மனைவியும் சரி 24 மணி நேரம் அந்த கேமிங், அதாவது
அந்த போன்லயும் சரி அதுலதான் விளையாண்டு கொண்டு இருக்கிறார்கள். ஏன்னா அது வந்துட்டு ஒரு பொழுதுபோக்கு ஆயிட்டுது. ஸோ கேமிங்ன்றது இன்னைக்கு வந்துட்டு மறக்க முடியாது, அதை வந்துட்டு ஒழிக்க முடியாது, அதை தவிர்க்க முடியாத அளவுக்கு வந்துட்டு கேமிங் இண்டஸ்ட்ரி வந்துட்டு வேகமா வந்து கொண்டிருக்குது. அந்த இண்டஸ்ட்ரியும் வந்துட்டு இனி நாள போக்குல வந்துட்டு பெரிய இண்டஸ்ட்ரியாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. உடல் நலம், ஹெல்த் கேர் வந்துட்டு ரொம்ப பேர் இனிமேல் பாதிக்கப்பட போகிறார்கள். ஹெல்த் கேர் வந்துட்டு ஒரு சின்ன ஹாஸ்பிட்டலும் சரி அல்லது ஹெல்த் கேர் சென்டரும் சரி அதையும் திறந்து வைக்கிறதுக்கு இதுல வந்துட்டு கண்டிப்பாக அதுல நிறைய வாய்ப்பு உண்டு. தரவு அறிவியல், டாட்டா சயின்டிபிக்ஸ், இது வந்துட்டு டேட்டா வந்துட்டு இனிமேல் வந்துட்டு டாட்டான்றது ஒரு டேட்டான்னு சொல்லுவாங்க. இது சயின்டிபிக்ஸ் வந்துட்டு இது ஒரு முக்கியமான தொழில் தான் சொல்லலாம். இன்றைக்கு வந்துட்டு ஏர் ஏஷியா எடுத்துக்கங்க, அவங்களோட விமானங்கள் மட்டும் இல்ல, அவர்களுக்கு உள்ள டேட்டா இருக்குல்ல, கஸ்டமர்ஸோட டேட்டா, அந்த டேட்டாவை விடுத்தாவே மில்லியன் ரிங்கிட்குள்ள அந்த கப்பல் அந்த ஏர்லைனை விற்கிறதுன்னு நினைச்சாங்களா? ஏர் ஏஷியால உள்ள டேட்டாவை வந்துட்டு கஸ்டமரோட டேட்டா கொடுத்தாவே அந்த டேட்டாவை வாங்குறதுக்கே சில பேர் வந்துட்டு கோடிக்கணக்கில் காசு கொடுக்கறதுக்கு இருக்கிறாங்க. ஸோ உங்களோட கஸ்டமர் சரி, நீங்க எந்த தொழில் செய்திருந்தாலும் சரி, ஒரு டேட்டா வந்துட்டு ஒரு கஸ்டமரை வந்துட்டு அவர்களோட பிறந்த தேதியில இருந்து, அவரோட பேர்ல இருந்துட்டு, அவர்களோட கைபோன் தொலைபேசியோட நம்பர்ல இருந்துட்டு எல்லாமே, அவர்களோட எல்லாமே, முடிந்தால் அவங்களுக்கு என்ன பிளட் குரூப், அந்த அளவுக்கு கூட பிறந்த நாள் தேதிகள், பிளட் குரூப் எல்லாத்தையும் நீங்க எடுத்து வச்சிருந்தீங்களா, அவ்வளவும் உங்களுக்கு நன்மைகள், அவ்வளவும் பயன்படுத்தலாம். அவ்வளவு பயன்படுத்துற அளவுக்கு உங்களுக்கு அது வந்துட்டு நன்மைகளும் சரி லாபங்களும் சரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு உண்டு. இறுதியாக ஐபிஎஸ் திரு கே அண்ணாமலை சொன்னது தான் கடைசியாக வருகிறது. அதை மறக்க முடியாது, தவிர்க்க முடியாது. ஆன்மீக அறிவியல் என்று சொல்லி ஸ்பிரிச்சுவல் வந்துட்டு கண்டிப்பாக அதுவும் ஒரு வின்னிங் இண்டஸ்ட்ரியா தான் வரப்போகிறது. நான் நினைச்சேன் நேற்று திரு அண்ணாமலை பேசும்போது, அவருக்கு இந்த கொரோனா வரும் போல இருக்குது, அதனால தான் அந்த போலீஸ் துறையில இருந்துட்டு அந்த வேலையை விட்டுட்டு வந்துட்டு இந்த கொரோனா வரும் போல இருக்கிறது, இனி ஆன்மீக அறிவியலுக்கு வந்துட்டு நம்ம ஸ்பிரிச்சுவலுக்கு எடுத்துக்குவோம், இந்த இதுதான் எனக்கு சரியான அல்லது தொழிலோ அது ஒரு பிடிமானமா இருந்தது அப்படின்னு நான் நினைத்து கொண்டே இருந்தேன் நேற்று. ஆனால் அவர் எடுத்த முடிவு வந்துட்டு அருமையான முடிவு. இந்த அறிவியல், அந்த ஸ்பிரிச்சுவல் வந்துட்டு ஆன்மீக அறிவியல் வந்துட்டு ஒரு உலக அளவில் வந்துட்டு இனி இன்னும் அதிகமாக பரவ போகிறது. அதிகமானவர்கள் அதுல வந்துட்டு செவி கொடுத்து கேட்க போகிறார்கள். அதுல எடுத்துக்கொண்டால் பாருங்கள், வாஸ்து இருக்கிறது, ஹீலிங்ன்றது வந்துட்டு நம்மளுக்கு எப்படி வந்துட்டு ஒரு குணப்படுத்துறதுன்னு இருக்குது, தேராட் எஸ்ட்ரான்றது அந்த உலகத்துல உள்ள எஸ்ட்ரோனாட்ஸ் சொல்லுவார்கள். அந்த மாதிரி உள்ளதை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன்மீக அறிவியல் வந்துட்டு ஸ்பிரிச்சுவல் வந்துட்டு எந்த வகையில இருந்தாலும் கடைசியில வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு ஒரு கஷ்டம்னு வந்துட்டால் கடைசி நேரத்துல டாக்டர் நர்ஸ் என்றவங்களை எல்லாம் பார்ப்போம், பார்த்தும் அந்த நேரத்திலையும் கையெடுத்து கும்பிடுவோம், கடவுளையே காப்பாத்துன்றோமோ. அப்ப அந்த ஸ்பிரிச்சுவல்ன்றது வரும்போது கடவுள் ஒரு பக்கம் இருக்கிறாரு, ஆன்மீக அறிவியல் ஒன்றது நம்மளுக்கு இருந்தால் அந்த ஆன்மீக அறிவியல் ஈடுபடும் போது நமக்கு இருக்கிற நோவும் வந்துட்டு குணப்படுத்துறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஓகே, இதுதான் என்னுடைய அந்த சில வரிகள் வந்துட்டு நான் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொன்னது வந்துட்டு, இது கொரோனா COVID-19 என்றது இருக்கும் போதும் அதனுடைய விளைவுகள், மாற்றங்கள், பிற்காலத்துல கோவிட் முடிந்த பிற்பாடு என்ன அப்படின்றது இந்த மூணு ஸ்லைட்ல உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருந்தேன். இனி வந்துட்டு ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் கொடுக்குறேன் அபவுட் த ஏர்லைன்ஸ் பத்தி, இந்த டூரிசம் இண்டஸ்ட்ரி பத்தி. 8.9 trillion US டாலர் இந்த வேர்ல்ட்லயே வந்துட்டு மலேசியாவை எடுத்துக்கங்க, நீங்க பாத்துக்கங்க. மலேசியா வந்துட்டு நம்பர் 1 எங்களுக்கு பொருளாதாரத்துல வந்துட்டு, பொருளாதாரம் சொன்னா நம்பர் 1 ஸ்டீல், ஆயில் அண்ட் கேஸ், பெட்ரோலியம் எங்களுக்கு நிறைய இருக்குது. அதுதான் நம்பர் 1 நம்மளுக்கு வருமானம் கொடுக்குது. ஆனா இன்னைக்கு பெட்ரோலியம் கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிற்பாடு எங்களுக்கும் அது பாதிப்பு. விலை பெட்ரோல் நம்மள வண்டியில ஏத்துறதுக்கு வந்துட்டு விலை குறைவு, ஆனா நாட்டுக்கு வந்துட்டு அது பெரிய பாதிப்பு. காரணம் வந்துட்டு கச்சா எண்ணெய், அதாவது க்ரூட் ஆயிலை நாங்க விற்கும் போது விலைகள் குறைந்திருக்குது. ஆனா இரண்டாவது எங்களுக்கு மலேசியால வந்துட்டு வருமானத்துக்கு படுக்க போனால் டூரிசம் இண்டஸ்ட்ரி தான் இரண்டாவது. ஆனா இன்றைக்கு டூரிசம் இண்டஸ்ட்ரி பாதிக்கப்படும் போது எங்க மலேசியாவை பொறுத்தவரைக்கும் மலேசியாவுக்கு வந்துட்டு கச்சா எண்ணெயும் விழுந்து விட்டது, டூரிசம் இண்டஸ்ட்ரியும் விழுந்து விட்டது. ஆனால் இருந்த போதிலும் இப்ப இருக்கிற தற்காலிகமான பிரதமரா அல்லது சமீபத்துல வந்த பிரதமர் வந்துட்டு எப்படியோ ஒரு அளவுக்கு நாட்டை வந்துட்டு பிடித்து கொண்டு, கஷ்டப்படுத்தி கொண்டு, மக்களை ஒரு அளவுக்கு அமைதியாக வைத்து கொண்டு, ஒரு அளவுக்கு அந்த கொரோனாவை கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வருகிறார்.
ஸோ உலக அளவில் பார்க்கும்போது $8.9 trillion, 10.3% குளோபல் ஜிடிபி. அப்ப 100%ல வந்துட்டு 10% வந்துட்டு டூரிசம் இண்டஸ்ட்ரி. உலக அளவில் வந்துட்டு 330 மில்லியன் ஜாப்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது கணக்கு பார்க்கும்போது ரஃப்லி 10 பேர் ஏதாவது ஒருத்தர் வேலை செஞ்சாங்கன்னா அதுல ஒருத்தர் வந்துட்டு டூரிசம் இண்டஸ்ட்ரியில உள்ளவர்கள் தான் இருப்பார்கள். அதுல யூஎஸ் வந்துட்டு 1.7 trillion விசிட்டர்ஸ். உலக அளவில் வந்துட்டு யூஎஸ்ல விசிட்டர்ஸ்னு கணக்கு பார்த்தா இன்றைக்கு நீங்க நம்ம நாமக்கல்ல இருந்துட்டு சென்னைக்கு போனா நீங்களும் ஒரு விசிட்டர்ஸ் தான், நீங்களும் ஒரு சுற்றுப்பிரயாணிகள் தான் கணக்கு எடுக்க முடியும். அப்படி பார்க்கும்போது 1.7 trillion விசிட்டர்ஸ். மலேசியால இருந்துட்டு சென்னைக்கு வந்தாலும் விசிட்டர்ஸ், உள்நாட்டிலேயே சுற்றி பிரயாணம் செய்தாலும் அவங்களும் விசிட்டர்ஸ். இதுல வந்துட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது வந்துட்டு 948 பில்லியன் அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கிறார்கள் மக்கள், அதாவது பிசினஸ் பீப்புள். அதுல டோட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் அதர் ப்ராடக்ட் பார்க்கும்போது 4.3%. உலக அளவில் வந்து டூரிஸ்ட் வந்துட்டு வெளிநாட்டுக்கு போனதுல வந்துட்டு 1.5 பில்லியன். 7.8 பில்லியன் பீப்புள்ல வந்துட்டு உலகத்துல 1.5 பில்லியன் டூரிஸ்டா இருக்கும் போது 7 பேத்துல அல்லது 8 பேர் வச்சுக்கோம். உலகத்துல 7.8னா 8 பேர் வாழ்க்கையில இருக்கிறார்கள், 8 பேர் இருக்கிறார்கள், 8 மனிதர்கள் இருக்கிறார்கள். அதுல 1.5 மனிதர்கள், அதாவது 8 பேத்துல ஒரு ஆளாவது டூரிசம் கண்டிப்பாக செய்யறார்கள் ஒரு வருஷத்துல ஏதாவது. அப்ப அது ஒரு பெரிய தொழில் தான். அந்த தொழில்ல இருக்கிறவர்கள் வந்துட்டு அதை வந்துட்டு இந்த கொரோனானால மனதை வந்து விட்டு கஷ்டப்படுத்திக்கிட்டு அதை வந்துட்டு விட்டு விட வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஓகே, இனி அடுத்தபடியாக வந்துட்டு நான் வந்துட்டு பேச போறது வந்துட்டு ஓகே, இப்பொழுது வந்துட்டு அடுத்தபடியாக பேச போறது வந்துட்டு யூனிட்டி, ஒற்றுமை. நமது கேபிஎன் மக்களுக்கு எனது வேண்டுகோள், உலகத்திலே ஒற்றுமை என்றால் தான் வாழ முடியும் என்று நான் உங்களுக்கு சொல்றேன். அதை வந்துட்டு நீங்க உலக அளவு எடுங்க. யுனைடெட் நேஷன் சொல்றார்கள். ஏன் யுனைடெட் நேஷன் சொல்றார்கள்? யுனைடெட்டா இருந்தா தான் உலக அளவில் நம்மளுக்கு வந்துட்டு போரோ உத்தமோ வராது. அதுல சில நாடுகள் வந்துட்டு லைக் நார்த் கொரியாலாம் வந்துட்டு அதுல எப்பொழுதுமே மோதி கொண்டு தான் இருக்கிறார்கள். ஆனால் உலகத்துல உள்ள 200க்கு மேல உள்ள நாடுகளில் வந்துட்டு எல்லா நாடுமே யுனைடெட் நேஷன்ல சேர்ந்திருக்கிறார்கள். அதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் கேபிஎன்ல சேர்க்க முடியாது. இருந்த போதிலும் யுனைடெட் நேஷன் வார்த்தையை சொல்லி நான் சொல்றேன். கேபிஎனும் வந்துட்டு நம்மளுக்கு 2, 3, 4, 5 விதமான கேபிஎன்களோ நம்ம கவுண்டர்களோ அல்லது கொங்குகளோ விதவிதமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கும் பொழுது எல்லோருக்கும் நன்மை. தனித்தனியாக இருக்கும் பொழுது எந்த வகையிலும் நன்மைகள் இல்லை. ஒற்றுமையாக இருக்கும் போது எல்லோருக்கும் நல்லது, நன்மை. ஓகே, இந்த கேபிஎன்ல உள்ளவர்களுக்கு வந்துட்டு இன்னொன்று வந்துட்டு நம்ம பிள்ளைகள் வந்துட்டு அமெரிக்காவுக்கு போறார்களோ, ஆஸ்திரேலியாவுக்கு போறார்களோ, யூரோப்புக்கு படிக்க போகிறார்களோ, தொழில் செய்ய போகிறார்களோ பார்க்கணும். எல்லோருமே வந்துட்டு தொழில் தான் செய்ய போகிறார்கள். அதாவது ஒரு எம்ப்ளாய்மெண்ட் தான் பார்க்கிறார்கள். அங்க போயிட்டு ஐடி பர்சன், ஐடி மேனேஜரா வேலை செய்கிறார்கள், ஐடி என்றார். ஆனா உலகத்திலே வந்துட்டு வேலை செய்யறதை விட தொழில், அதாவது வியாபாரம் செய்யறது தான், வணிகம் செய்யறதுல தான் அதிகமாக பணத்தை பார்க்கலாம். அப்படியாப்பட்ட அமெரிக்காவில வந்துட்டு இன்றைக்கு வந்துட்டு ஜூஸ் ஜூஸ் என்ற இனத்தர்கள், இஸ்ரேல் உள்ளவர்கள் அமெரிக்கால போயிட்டு சிறிய தொகை தான் அவர்களோட பாப்புலேஷன் வந்துட்டு சிறிய தொகை தான். ஆனா அவர்கள் தான் அந்த அமெரிக்காவையே ஆட்டி வைக்கிறார்கள். காரணம் அவர்கள் தான் அதிகம், அந்த தொழில் பூராவும் அவர்கள் தான். எல்லா தொழிலும் எடுத்துக்கிட்டா ஜூஸ் தான் அதை வந்துட்டு பெரும்பான்மையானவர்கள் வந்துட்டு அதுல அவர்கள் தான் அதை வந்துட்டு உரிமையாளர்களாக இருக்கிறார்கள். அதை அவர்கள் தான் மேனேஜிங் பண்ணி கொண்டிருக்கிறார்கள். ஸோ அந்த இதுல வந்துட்டு பார்க்கும்போது நம்ம மக்கள், நம்மளோட கொங்கு மக்கள் வந்துட்டு அதிகமானவர்கள் வந்துட்டு இனி வந்துட்டு வியாபாரத்துல ஈடுபடுறதுக்கு வந்துட்டு என்னோட வேண்டுகோள்னு சொல்லலாம். வணிகம் வந்துட்டு வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று. இன்னொன்று பார்ப்போமே, நேற்று கூட நான் ஓரளவுக்கு அவரு திரு கே அண்ணாமலை ஐபிஎஸ் வந்துட்டு சொன்னார், அந்த விவசாய பத்தி சொல்லி கொண்டிருந்தார். விவசாயத்தை வந்துட்டு நம்ம வந்துட்டு சயின்டிபிக் மூலமா செய்யணும். அருமையான கருத்து, வரவேற்க வேண்டிய கருத்து. ஆனால் நம்மள ஊரை பொறுத்தவரும் பாருங்க, எங்க ஊர்லயே நாங்களே ஒரு 15 ஏக்கர் நிலம் வச்சிருந்தோம். அதுல இருந்துட்டு ஒவ்வொன்னா, அதாவது எங்க அப்பாவுக்கு
அண்ணன் தம்பிங்க இருந்தாங்க. அவரோட அப்பாவுக்கு தாத்தாக்கு அண்ணன் தம்பி இருக்கும்போது 50 ஏக்கர் வந்துட்டு கடைசியாக எனக்கு வரும்போது 10 ஏக்கர் 7 ஏக்கர் ஆயிருச்சு. ஏக்கர் கணக்கு பிரிய வந்துட்டு நம்ம வந்துட்டு சயின்டிபிக் மூலமா வேலை செய்யறதுக்கு ரொம்ப கஷ்டம். சயின்டிபிக்னா ஒரு 100 ஏக்கர் இருக்கணும், ஒரே ஒருத்தர் வேலை செய்யணும். புல்டோசரை வச்சுக்கிட்டு ஒரே ஒருத்தர் அங்கிட்டு இருந்து இங்கிட்டு வந்துட்டு ஒரு 4 பேர் அந்த 100 ஏக்கர்ல உள்ள வேலை செய்யணும் சயின்டிபிக்கா. அப்பதான் அது வந்துட்டு இங்க வந்துட்டு நம்மளுக்கு இருக்கிறதே ஒரு 5 ஏக்கரு, அதுல ஒரு 50 பேருக்கு வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதுல எப்படி பெரிய பெரிய வியாபாரமா இருக்க முடியும்? ஸோ பிசினஸ் செய்யணும், விவசாயம் செய்யணும்னா சிறிய விவசாயத்தை எப்படி பெருசா செய்யணும், அதாவது எல்லாத்தையும் வந்துட்டு நம்ம எல்லாம் ஒருத்தர் எடுத்து இந்த இதுக்கு இந்த நிலத்தையும் நானே உழுதுகிறேன், இந்த நிலத்தையும் நானே உழுதுகிறேன், உங்களுக்கு இது என்னென்ன வேணும்ட்டு அவர்களை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு செய்தாதான் அந்த அமெரிக்கன் மாதிரியோ மற்ற நாட்டுகளில் உள்ள விவசாயத்தை செய்யலாம். இன்னமும் பல காலத்தை மாதிரியே நாட்டு நடுறதோ அந்த சிறு சிறு மாட்டுகளை உழுது போடுறதோ அது மாதிரி போய்கிட்டு இருந்தால் அது நேரத்தையும் நேரத்தையும் பணத்தையும் தான் கெடுக்குது ஒழிய அதுல லாபமும் எதுவும் இல்லை. இன்னொன்று வந்துட்டு ஒற்றுமை முக்கியம் என்று சொல்லும் போது இப்பொழுது நம்மளுக்கு ஆன்லைன்ல வந்துட்டு நிறைய இணைக்கப்பட்டிருக்கிறோம். அதுல ஒரு பெரிய சந்தோஷமான செய்தி வந்துட்டு ஒவ்வொரு நாளும் பார்க்கும்போது அந்த கேபிஎன் குரூப்ல வந்துட்டு யாராவது சேர்ந்து கொண்டே இருக்கிறார்கள். அப்படின்னும் போது நமக்குண்டு நம்மளோட கேபிஎன் குரூப்ல வந்துட்டு மக்கள் தொகை அந்த மெம்பர்ஸ் வந்துட்டு அதிகரிக்கும் போது கண்டிப்பாக 10 பேர் இருந்தா சலசலப்பு குறைவாகத்தான் இருக்கும், 100 பேர் இருந்தா 100 பேத்துக்குள்ள ஐடியாஸ் விதவிதமாகத்தான் இருக்கும், 1000 பேர் சேரும் போது 1000 பேத்துக்குள்ள எண்ணங்களும் அவர்களோட நாலேஜும் வந்துட்டு அவங்க சொல்ல போறது வந்துட்டு விதவிதமாக தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது அதுல விட்டு கொடுக்குற பெரும்பான்மையை நம்மளுக்கு ஆரம்பிக்கணும். குரூப் என்று எடுத்துக்கொண்டால் கேபிஎன் குரூப்னு எடுத்துக்கொண்டால் விட்டு கொடுக்கும் பெரும்பான்மை இருக்கணும். விட்டு கொடுக்கறதுக்கு உங்களால முடியாது, டாலரபிள் லெவல்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல, அந்த லெவல் அதிகமா இருக்கணும். அப்படி இருந்தா தான் நம்ம எல்லாருமே ஒற்றுமையாக இருக்க முடியும். அடுத்தபடியாக நான் சொன்னேன்னா எல்லாத்தோட முக்கியம் வந்துட்டு பணம். வியாபாரம்னா பணம். பணம் இல்லாட்டினால் ஸ்பிரிச்சுவலும் செய்யலாம், கோயிலுக்கு போகலாம், அங்கேயும் போகலாம், இங்க போகலாம். பணம் இருந்தால்தான் ஓரளவுக்கு இந்த உலகமே மதிக்குது. இன்னைக்கு அமெரிக்கா வந்துட்டு சைனாவை ஏன் இன்றைக்கு இப்படியாப்பட்ட கொரோனால வந்துட்டு இன்னைக்கு அவங்கள கணக்கு பார்க்கும்போது 68,000 பேரை வந்துட்டு இழந்திருக்கார்கள். அமெரிக்கா 68,000 பேர் இழந்திருக்கார்கள். யார் இதுக்கு காரணம்? வூஹான், சைனா. ஆனா அவங்க மேல ஏன் படையெடுக்கல? அதே வந்து இன்னைக்கு தேரானோ அல்லது மிடில் ஈஸ்ட்ல ஏதாவது குவைட்டோ ஏதாவது ஒரு நாடா இருந்திருந்தா படையெடுத்திருப்பார்கள். அவர்கள் வந்துட்டு பணவீக்கம். சைனா வந்து பணத்தால இன்றைக்கு வந்துட்டு நம்பர் 1 இருக்கிறார்கள். ஸோ அதே மாதிரி கொங்கு மக்களுக்கும் இது ஒரு முக்கியமான செய்தி என்னென்றால் பணம் அது சேமிப்பதும் அதுல எப்படி இன்வெஸ்ட் பண்றதும் அதுவும் முக்கியம். இன்வெஸ்ட்மெண்ட் அதுக்குண்டு சில பேச்சாளர்கள் இருப்பார்கள். மேபி நம்மளோட குரூப்ல வந்துட்டு இது நாளடைவில் தினசரி இப்படி ஒன்று இருந்தால் எந்த வகையில யாருக்கு எந்த இதுல வந்துட்டு இன்வெஸ்ட் பண்றதுக்கு சில பேச்சாளர்களை கூட்டிட்டு வந்துட்டு நம்மளுக்கு வந்துட்டு பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தீங்களா நம்மள எல்லோருமே வந்துட்டு அதை கவனிக்கலாம், அந்த பேச்சுவார்த்தைகளை பார்க்கலாம். ஓகே, 1.5 மணி நேரத்துக்கு மேல ஆயிட்டது. கடைசியாக முக்கியமாக ஆன் த ஹெல்த் அண்ட் ஆன் த கொரோனா பத்தி நான் சொல்ல போறது வந்துட்டு என்னவென்றால், உங்க கவர்மெண்டும் சரி, உங்க அரசாங்கமும் சரி, எங்க அரசாங்கமும் சரி, இன்னைக்கு இத்தாலியும் சரி, இதுவும் நம்ம அமெரிக்காவும் சரி, 2 பேரும் எல்லாமே தலை சுத்துகிறது. என்னன்றால் உயிரா வாழ்க்கையா, இக்கனாமி, அதாவது லைவ்லிஹுட்னு சொல்லுவாங்க, வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. ஹெல்த்தா இக்கனாமி. ஹெல்த்தை ரொம்ப கவனிச்சா இக்கனாமிக் கீழே போகுது. ஏன்னா ஒவ்வொரு நாளும் வந்துட்டு மலேசியால ஒவ்வொரு நாளும் வெளியே போகாம எல்லாத்தையும் லாக்டவுன் பண்ணியிருந்தா 2.4 பில்லியன் ரிங்கிட் வந்துட்டு எங்களுக்கு நஷ்டம். இந்த 40-50 நாள்ல வந்துட்டு எங்களுக்கு 65 பில்லியன் ரிங்கிட் வந்துட்டு நஷ்டமாயிடுச்சு. 65னா 14 15 ஒரு 16 பில்லியன் US டாலர்ஸ் மலேசியாவுக்கு நஷ்டமாயிருக்கிறது. ஸோ இவ்வளவு நாளா நஷ்டமாகிக்கிட்டே இருக்கும்போது இன்னமும் எல்லாத்தையும் பூட்டிய வச்சிருந்தால், வெளியே மக்களை விடாம இருந்தால், ஒவ்வொரு நாளைக்கும் நஷ்டம் ஆகிக்கொண்டிருக்கும் போது நாடு பொருளாதாரத்துல வீழ்ச்சி அடைகிறது. வீழ்ச்சி அடைய மக்களுக்கு பாதிப்பு வந்துட்டு அதிகமாகும் போது சாப்பாட்டுல இருந்துட்டு ஹெல்த் கேர்ல இருந்துட்டு எல்லா இதுலயும் பாதிக்க போது அந்த வகையில சாவறதுக்கு அதிகமாக இதுமாரி சாவறதுக்கு வாய்ப்பு உண்டு.
கொரோனால சாவறதை விட சாப்பாடு இல்லாத சாவறதுக்கும் வாய்ப்பு உண்டுனால இதை அரசாங்கம் வந்துட்டு ரெண்டையும் பேலன்ஸ் பண்ணி லைஃபா லைவ்லிஹுடா ஹெல்த்தா இக்கனாமியா இதை ரெண்டையும் பார்த்து கொண்டு தான் உங்க அரசாங்கம் சரி எங்க அரசாங்கம் சரி எப்ப வந்து இந்த கொரோனா வியாதியை வந்துட்டு முடியும் அல்லது எப்போ வந்து நாட்டை வந்துட்டு எல்லா மக்களையும் வந்து இந்த லாக்டவுனை வந்துட்டு கேட்டை திறந்து விடுற மாதிரி திறந்து விடுவார்களோ என்று நம்ம வந்துட்டு ஒவ்வொருத்தரையும் குறை சொல்றதுக்கு முடியாது. காரணம் வந்துட்டு அவர்கள் வந்துட்டு அதை கண்டிப்பாக நினைச்சு பார்த்திருப்பார்கள். இப்ப இதை திறந்து விடலாமா, திறந்து விட முடியாதா, திறந்து விட்டா என்ன பாதிப்பு, திறக்காம இருந்தா என்ன பாதிப்பு, திறந்து விட்டா இன்னும் அதிகமா பரவுறதுக்கு வாய்ப்பு, திறக்காம இருந்தால் இக்கனாமி பாதிப்பு, வியாபாரம் பாதிப்பு, மக்களுக்கு வந்து பணம் இருக்காது, பணம் இல்லாட்டினால் கண்டிப்பாக சாப்பாடு இருக்காது, சாப்பாடு இல்லாட்டினால் வாடி போவார்கள், வாடி போனார்களா சாவறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ எல்லா வகையிலையும் பார்க்கும்போது இந்த கொரோனா வந்துட்டு நம்மளை வந்துட்டு ஓரளவுக்கு மக்களை வந்து சிந்திக்க வைத்துட்டு இருந்த போதிலும் சுற்றுலா டூரிசம் இண்டஸ்ட்ரியில் உள்ளவர்களுக்கு நான் மலேசியாலேயே இதோட ஒரு 4-5 இந்த மாதிரி டூரிசம் ஃபோரம்ல வந்து ஈடுபட்டிருந்தேன். ஒவ்வொரு முறையும் சொல்லுகிறேன், எல்லா வியாபாரமும் சரி எல்லா இண்டஸ்ட்ரியும் சரி கண்டிப்பாக ஓரளவுக்கு இன்னொரு 1 மாதம் 2 மாத காலத்துல வந்துட்டு பழையபடிக்கு செய்ய ஆரம்பிப்பார்கள். ஆனால் சுற்றுலா வியாபாரம் 6 மாதம் எடுக்கும். 6 மாதம் இருந்தாலும் மனதை தளர்த்து விடாதீர்கள். கண்டிப்பாக இந்த வியாபாரத்துக்கு வந்துட்டு நல்ல பிற்காலம் இருக்கிறது, அருமையான காலம் இருக்கிறது. இது உதய சூரியன் காலமா, இது சுற்றுலா பிரயாணம் வந்துட்டு உதய சூரியன் சன்ரைஸ் இண்டஸ்ட்ரி தான் சொல்லலாம், சன்செட் இல்ல. மற்ற இண்டஸ்ட்ரி சில இண்டஸ்ட்ரி வந்து அப்படியே சன்செட்டா போயிடும். ஆனால் உதய சூரியன் இண்டஸ்ட்ரி தான் சொல்லலாம் சுற்றுலா பிரயாணம். அதுக்கும் காலம் வரும், தற்சமயத்துக்கு பொறுத்துக்கணும். அதை கண்டிப்பாக டாலரபிள் லெவல் வந்து கண்டிப்பாக இருக்கணும். பொறுத்து கொண்டிருந்தால் அந்த காலம் வரும், கண்டிப்பாக நாமளும் முன்னேறலாம், எல்லோரும் முன்னேறலாம். கேபிஎனுக்கு என்ன வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. இதுல வந்துட்டு நிறைய நேரம் எடுத்துட்டேன், 1.5 மணி நேரத்துக்கு மேல எடுத்துட்டேன். இனி நினைக்கிறேன் திரு ராஜசேகரன் ஒப்படைக்கிறேன். இதுல வந்துட்டு கேள்விகள் பதில்கள் ஏதாவது இருந்தால் கண்டிப்பாக கேட்கலாம். நான் எனக்கு முடிந்த வரையில் அதில் பதில் சொல்ல போகிறேன். மீண்டும் ஒரு முறை சொல்கிறேன், இப்பொழுது நான் படித்ததெல்லாம் இந்த பிரசன்டேஷன் பூராவும் என்னோட அறிவுரைக்குள்ளதுதான். இதுல வந்துட்டு தெரிந்தும் தெரியாதும் இருக்கலாம். இதனால வந்துட்டு கேபிஎன்னோ நானோ ஈடுபட முடியாது. நன்றி. இப்பொழுது கேள்வி பதில்கள். நமது சிறப்பு பேச்சாளர் டத்தோ திரு தங்கவேல் குப்புசாமி அவர்களுடைய வாழ்க்கையின் வெற்றிகளை மிகவும் எளிய முறையில் நமக்கு புரியும் வண்ணம் அருமையான ஒரு காணொளி மூலமும் அவர்களுடைய எளிமையான ஒரு பவர் பாயிண்ட் ஸ்லைடு மூலமும் நமக்கு அருமையாக புரிய வைத்தார். இதில் தொழிலில் உள்ளவர்கள் கண்டிப்பாக அந்த சூட்சமத்தை தெரிந்து கொள்வார்கள். ஏனால் அவர்கள் கூறியது அவர்களுடைய அனுபவத்தின் பால் அவர் கண்டுகொண்ட எந்தெந்த விஷயங்கள் நாளை கொரோனா பாதிப்புக்கு பிறகு நன்றாக இருக்கும் என்பது. சில அன்பர்கள் அருமையான கேள்விகளை கேட்டுள்ளார்கள். உங்களின் சார்பாக நீங்கள் சாட் பாக்ஸில் டைப் செய்ததை உங்களின் சார்பாக நான் நமது பேச்சாளர் அவர்களிடம் இன்று கேட்கப் போகிறேன். முதல் கேள்வி, கொரோனாவிற்கு பிறகு மலேசியாவில் வாழும் இந்திய தொழிலாளர்கள் பாதிக்கப்படுவார்களா? உங்களது மைக்கை அன்மியூட் செய்து கொள்ளவும். அருமையான கேள்விதான் திரு ராஜசேகர் அவர்களுக்கு. நீங்க கேட்ட கேள்வி, மலேசியால இருந்து இந்தியர்கள் மலேசியால பாதிக்கப்படுவார்களா, மலேசிய இந்தியர்களா அல்லது இந்தியர்களா? 2 இந்தியர்களையும் சொல்லுகிறேன். மலேசிய இந்தியர்கள் பாதிக்கப்படுவார்னா மலேசியர் இந்தியர்கள் மட்டுமல்ல, மலேசியாவில் உள்ள அனைவரும் பாதிக்கப்படுவார்கள். இங்க வந்துட்டு ஓரளவுக்கு மலேசியன்னு சொன்னா அது இந்தியரோ சைனீஸோ மலையோ அப்படின்ட்டு சொல்ல முடியாது. ஆனால் இந்தியர்கள் வந்துட்டு டூரிசம் இண்டஸ்ட்ரி எடுத்துக்கொண்டால், டூரிசம் இண்டஸ்ட்ரியில வந்துட்டு இன்னைக்கு பஸ் போக்குவரத்து டூரிசம் பஸ்ன்னு வச்சிருக்கிறவங்க வந்துட்டு மொத்தம் 9000 பஸ்ஸுகள் இருக்கிறது. அதுல வந்துட்டு 50% மேல உள்ள பஸ் ஓனர்கள் வந்துட்டு இந்தியர்கள் தான். ஸோ கண்டிப்பாக
அவர்களுக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும். டிராவல் ஏஜென்சின்னு பார்த்தா மொத்தம் மலேசியால வந்துட்டு ஒரு 6000 டிராவல் ஏஜென்சி இருக்கு. அதுல வந்துட்டு நம்மளோட கணக்கு பார்த்தோமா, இந்தியர் டிராவல் ஏஜென்சின்னு எடுத்துட்டோமா ஒரு 700-800 தான் இருக்கும். 10% இருக்கும். ஒரு 600 பேர் தான் இருப்பார்கள். ஸோ அந்த டிராவல் ஏஜென்சிகளுக்கு கண்டிப்பாக பாதிக்கப்படும். மற்ற இதெல்லாம் பார்த்தோமா, ஏர்லைன்ஸ்ல வேலை செய்யறவர்கள், மலேசியா ஏர்லைன்ஸ்ல ஏர் ஏஷியால வேலை செய்யறவர்கள் எல்லா இனத்தவர்களும் இருக்கிறார்கள். இரண்டாவதாக சொல்ல போறது வந்துட்டு இந்தியால இருந்து மக்கள் வந்துட்டு இந்தியர்கள் இங்க வந்து வேலை செய்யறார்கள். எக்ஸ்பெக்டேட்டா வேலை செய்யறவங்களுக்கு ஓரளவுக்கு பாதிக்கப்படும். மலேசியர்கள் நினைப்பார்கள் இந்த காலகட்டத்தில் வருமானம் குறைவாக இருக்கிறது, தொழில் எல்லாமே குறைவாக இருக்கிறது, ஏன் வெளிநாட்டுக்காரர்களை வச்சிருக்கணும் வேலைக்கு, அவங்களை அனுப்பிவிடுறதுக்கு வாய்ப்பு உண்டு. தொழிலாளர்கள் அங்க வந்து வேலை செய்யறவர்கள், கட்டுமான இடங்கள்ல அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இடங்கள்ல வேலை செய்யறவங்க, அவர்களுக்கும் பாதிப்பு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனா எல்லாற்றுக்கும் பதில் வந்துட்டு எவ்வளவு சீக்கிரமாக இந்த கொரோனா வியாதிக்கு என்னோட அபிப்பிராயமும் சரி, ஆசையும் சரி, அந்த வியாதிக்கு குணப்படுத்துற மருந்து, அந்த வேக்சின் இந்தியர் யாராவது கண்டுபிடித்து இந்தியால இருந்து வந்திருந்துச்சுன்னா இதை விட பெருமைப்படுறதுக்கு வாழ்க்கையில் எதுவுமே இல்லை. இன்றைக்கு உலகமே பாதிக்கப்பட்டு இருக்கும் போது அந்த கொரோனா வியாதிக்கு ஒரு வேக்சின் கண்டுபிடித்துட்டார்கள்னா 2 மாதத்தில் இந்த கொரோனா வியாதி, நான் சொன்ன பழைய கதைகள் எல்லாம் சொன்னேன், 3 ஸ்லைட்ல போட்டதெல்லாம் அதெல்லாம் தூக்கி ஒரு குப்பையில போட்டு விட்டுறலாம். எல்லா வாழ்க்கையும் பழையபடிக்கே வந்துடும். அம்மை வந்திருந்துச்சு, லெப்ரோசின் வந்திருந்துச்சு, காலரா என்று வந்திருந்துச்சு அந்த காலத்துல. அம்மைகள், ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ், இன்ஃபுளுன்சா, இந்த மாதிரி நிறைய வியாதிகள்லாம் வந்திருந்துச்சு. அந்த வியாதிகளுக்கெல்லாம் ஒரு வேக்சின் கண்டுபிடித்து விட்டார்கள். அதனால இப்ப வந்துட்டு இன்னைக்கு லெப்ரோசியோ, அம்மை, ஸ்மால் பாக்ஸ், சிக்கன் பாக்ஸ் அதெல்லாம் வந்தா இப்ப பயப்படுறதில்ல யாரும். முன்னெல்லாம் அது ஒரு தொற்று நோயா இருந்துச்சு. காலரா வந்த காலத்தெல்லாம் தொற்று நோய். இன்றைக்கு அதுக்கெல்லாம் மருந்து கண்டுபிடித்தனால எல்லாருமே மக்கள் வந்துட்டு நம்புறாங்க. ஸோ பாதிக்கப்படுற காலம் வந்துட்டு இந்த வேக்சின் கண்டுபிடிக்கிற திரையும் தான் அந்த காலம். வேக்சின் ஒன்று கண்டுபிடித்துட்டார்களா எல்லோருமே பாதிக்கப்பட மாட்டார்கள். நடைமுறை எல்லாமே பழைய முறைக்கே வந்துவிடும். ஆனா பாதிக்கப்பட போறவர்கள் இந்த கொரோனால மலேசியால வந்துட்டு இந்தியர்கள் மட்டும் சொல்ல முடியாது, எல்லாருமே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நன்றி அவர்களே. அடுத்து ஒரு முக்கியமான ஒரு கேள்வி, வாழ்க்கை பாடத்தை பற்றி ஒருத்தர் கேட்டிருக்காரு. நீங்க பல தொழில் புரிஞ்சு பல தொழில்ல வெற்றிகரமா இருந்திருக்கிறீங்க. அந்த சமயத்துல சில இடர்பாடுகளோ அல்லது சில தோல்விகளோ உங்களுக்கு நேர்ந்திருக்கும் தொழில்ல. அதை எப்படி தாங்குறீங்க, எப்படி மீண்டும் வெற்றி பயணத்தை தொடர்றீங்கன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, 1, 2 ஓரளவுக்கு தெரிந்த வகையில சொல்லலாம். நான் மலேசியன்ஸ் ஏர்லைன்ஸ்ல வேலை செய்யும் போது துபாய்க்கு வந்துட்டு போகும்போது, மலேசியன் ஏர்லைன்ஸ் நாங்களாம் அங்க போனா ஒரு 3 நாளைக்கு 4 நாளைக்கு தங்கியிருப்போம். ஆனா என் கூட வேலை செய்யறவங்க எல்லாமே, பணியாளர்கள் பூராவுமே எல்லாரும் என்ன செய்வாங்க, என்டர்டெயின்மெண்ட், அதாவது பாருக்கு போவாங்க, டிஸ்கோக்கு போவாங்க, என்ஜாய் பண்ணுவாங்க. ஆனால் எனக்கு வந்துட்டு உழைப்பு என்ற ஒரு எண்ணம் இருந்தனால அப்ப வந்துட்டு துபாயில வந்துட்டு எப்படி இந்தியால இருந்துட்டு சினிமா மூவிஸ்ல படம் வாங்கி துபாய்க்காரங்களுக்கு எப்படி கொடுக்கறது, மலையாளம் படம், தமிழ் படம், ஹிந்தி படம், ஆடியோ வீடியோ, அந்த மாதிரி நடவடிக்கைகள் இருக்கும். ஸோ ஒரு இடத்துக்கு போயிருக்கும் போது, ஒரு வாய்ப்புகள் இருக்கும்போது அந்த வாய்ப்பை வந்துட்டு எடுத்துக்கொண்டேன். ஆனா ஒரு அசம்பாவிதம் என்ன இருந்தா, எங்களுக்கு வந்துட்டு இந்த இந்தியா விசான்ட்டு எங்களுக்கு வந்துட்டு கொடுக்கும்போது மக்களோட பாஸ்போர்ட் எல்லாமே நாங்கள் வந்துட்டு சேகரித்து, பாஸ்போர்ட் எல்லாத்தையும் வாங்கி, விண்ணப்ப பாரங்களையும் வாங்கி, அதை வந்துட்டு எல்லாம் சரிப்படுத்தி பணத்தையும் வாங்கி அவ்வளவும் கொண்டு போயிட்டு இந்திய தூதரகத்தில் கொடுப்போம். இன்றைக்கு கொண்டு போய் 1000 பாஸ்போர்ட் இந்திய தூதரகத்தில் கொடுத்தோமா, மறாவது நாள் போயிட்டு அந்த 1000 பாஸ்போர்ட்டையும் அவர்கள் அந்த விசா ஸ்டிக்கரை ஒட்டி கொடுப்பாரு. அப்படி கொடுத்துட்டு வந்திருக்கும் போது ஒரு சமயத்துல வந்துட்டு எங்களுக்கு வந்துட்டு 5 பாஸ்போர்ட்டுகள் காணாம போயிட்டது. அந்த 5 பேரும் 2 நாள் கழித்து மலேசியால இருந்து இந்தியாவுக்கு போக வேண்டிய ஏற்பாடுகள் செய்திருந்தார்கள். அந்த காலகட்டத்தில் தான் அந்த சமயத்துல வந்துட்டு இந்திய தூதரகம் எங்க வந்து என்ன நினைப்பார்கள், உங்களை நம்பி ஒரு வேலையை கொடுத்தோம், 5 பாஸ்போர்ட் காணாம போயிட்டது. விண்ணப்பம் செய்தவர்கள் என்ன நினைப்பார்கள், மற்றவங்க என்ன நினைப்பார்கள், என்னோட வேலையாட்கள் என்ன நினைப்பார்கள். சோ அந்த நிர்வாகத்துக்கு நான் ஒரு நிர்வாகியா இருக்கும்போது
அந்த சமயத்துல எனக்கு அந்த சமயத்தில் உள்ள டென்ஷன், ஸ்ட்ரெஸ் வந்துட்டு தான் வாழ்க்கையில மறக்க முடியாதுன்னு சொல்லலாம். அது வந்துட்டு 4 நாள் கழித்து பார்த்தால் அந்த பையன்கள், அந்த நம்ம ஸ்டாஃபுங்க கொண்டுட்டு போயின பெட்டியில வந்துட்டு பெட்டிக்கு கீழே போயிட்டது. மேல வந்துட்டு ஒரு அட்டை போட்டு இருந்திருக்கார்கள். அந்த அட்டைக்கு மேல பாஸ்போர்ட் அதிகமா இருந்துச்சு. ஆனா அந்த 4 நாள்ல வந்துட்டு அந்த விண்ணப்பதாரர்களுக்கு போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணி புது பாஸ்போர்ட்டையும் எடுத்து புது விசாவையும் எடுத்து பிரயாணமும் அவங்க செஞ்சிட்டார்கள். பாஸ்போர்ட்டுங்க கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இதுதான் என் வாழ்க்கையிலேயே வந்துட்டு ஒரு மறக்க முடியாத சம்பவம் சொல்லலாம். ஆனா இருந்த போதிலும் அதை தவிர்த்து முன்னுக்கு வந்துட்டோம். ஆனா வாழ்க்கையில வந்துட்டு எந்த காலத்திலையும் கஷ்டங்கள் கண்டிப்பாக வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு. அதை எதிர்த்து நிக்கிறது தான் சாமர்த்தியம் என்று சொல்லலாம். மிக்க நன்றி. கடைசியாக ஒரு கேள்வி. உணவு சம்பந்தப்பட்ட தொழில் கொரோனாக்கு பிறகு எப்படி இருக்கும்? அதுவும் நியூட்ரிஷன் ஃபுட் எப்படி இருக்கும் என்று அருமையான கேள்விதான் இது. ஸ்பிரிச்சுவல் வகையிலையும் பார்க்கலாம், மற்ற வகையிலும் பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சவர்களும் நினைக்கிறேன் இந்தியாவை பொறுத்தவரையிலும் வெஜிடேரியன் ஃபுட் இனிமேல் பாவிக்கிறவர்கள் வெஜிடேரியன் ஃபுட் தான் அதிகமாக அளவில் வந்துட்டு இனி நாடெங்கும் சரி உலக அளவிலும் சரி பெரும்பாலும் பாப்புலாரிட்டி ஆக போகுது. காரணம் வந்துட்டு சைனால வந்துட்டு வவ்வால், பேட், முதலைகள், உடும்புகள், நகர அத்தனை மிருகங்களும் சரி அதை தின்னு வாழ்ந்தவர்கள் அவர்கள். அதிலிருந்து பரவப்பட்டதுதான் இந்த கொரோனா என்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது, சொல்லப்படப்பட்டிருக்கிறது, உறுதியாக தெரியாது. ஆனால் ஃபுட் வகைன்னு பார்த்தா இன்றைக்கு அதுதான் வந்துட்டு ஒரு லாட்ரி ஸ்ட்ரைக்னு சொல்லலாம். ஃபுட் வந்துட்டு முடிந்த வரையிலும் நியூட்ரிஷனல் ஃபுட் 1, வெஜிடேரியன் ஃபுட் 2, அண்ட் ஆர்கானிக் ஃபுட் என்று சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஃபுட் வகைகள் வந்துட்டு மக்கள் வந்துட்டு இனிமேல் அவங்களோட ஹெல்த்தை வந்துட்டு கேர் பண்றதுக்காக கண்டிப்பாக அந்த மாதிரி சாப்பாடு உணவகங்களுக்கு வந்துட்டு அவங்க அதிகமாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். முடிந்தவர்களும் என்னை எடுத்துக்கிட்டாலும் நானுமே இனிமேல் வந்துட்டு சைவ சாப்பாட்டுக்கு தான் அதிகமாக ஆசைப்பட போகிறேன். இனிமேல் வந்துட்டு இந்த அசைவத்தை வந்துட்டு விடுவதற்கு நானுமே ஓரளவுக்கு நினைத்து கொண்டிருந்தேன். இனிமேல் அது விடலாம் என்று கூட. ஸோ ஃபுட்ன்னு பார்த்தா அருமையான தொழில், அதுக்கு உற்சாகமான தொழில்னு சொல்லலாம். அதுக்கு வருங்காலம் அருமையாக இருக்குன்னு சொல்லலாம். கண்டிப்பாக அதுக்கு வந்துட்டு இந்த ஃபியூச்சருக்கு வந்துட்டு பிரைட் ஃபியூச்சர்னு சொல்லலாம், வெளிச்சமான ஃபியூச்சர்னு சொல்லலாம். அதுல ஈடுபடுறவர்களுக்கு கண்டிப்பாக எந்த வகையிலையும் கஷ்டமோ நஷ்டமோ வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. அதுல தாராளமாக ஈடுபடுறதுக்கு எனது ஆசைகளும் வேண்டுகோளும் அவர்களுக்கு என்றும் இருக்கும்.